IBCN IBCN அடுத்த தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேமிலி சப்போர்ட்டை பற்றி. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டே என் ஃபேமிலி தான். என்னுடைய பேக் போனே ஃபேமிலி தான். அதனால தான் அடிக்கடி கொஞ்சம் முதுகு வலி வரும், அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஒரு தொழிலின் வெற்றிக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதை பற்றி பேசுகிறதுக்காக யார் வர்றாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அவருக்கு பெரிய அறிமுகமெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை. பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, தன்முனைப்பு பேச்சாளர். விஜய் டிவியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிறாரு. அதற்கு காரணம் அவரோட மிகப்பெரிய திறமை. அதுதான் நிச்சயமாக திறமை. அது அவர் ரொம்ப பிரமாதமாக வளர்த்துக்கிட்டாரு. நல்ல பேச்சாளர்களை அடையாளம் கண்டு அவங்களையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில் காமிக்கணும், டாக் ஷோஸ் மூலமாக காமிக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தியவர் இவர். எல்லாரும் கோட் போட்டுக்கிறோம், ஆனால் கோட்டோட ஸ்டாண்டர்டையே ஏற்றினவர் இவர் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கோட் போட்டுட்டு எங்கே பார்த்தாலும் ஓகே கோபிநாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. திரு கோபிநாத் சந்திரன் அவர் தான் வந்திருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு இந்த பேச்சை வழங்குறதுக்கு. The stage is over to him. அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு நம்மளுடைய ஹெட் ரிசப்ஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கமிட்டியோட ஹெட்டு, நம்மளுடைய அதாவது யூஏயின் ஒரு சுறுசுறுப்பு தேனின்னே சொல்லலாம், நம்முடைய செவ்வூர் பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பலத்த கரகோஷத்தோடு. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? ஐ நோ யூ கைஸ் ஆர் இன் ஹேங்கோவா. நான் சொல்கிறது ஹேங்கோவர் இன் தி சென்ஸ் நைட் லேட்டாக வந்தீங்களா அதை சொல்கிறேன், தூக்கத்தை. மோஸ்ட் ஆஃப் த மென் வில் பி இந்த ஹேங்கோவர் ஆஃப் பெல்லி டான்ஸ். ஓகே, அதை மறக்கடிச்சுட்டு ஒருத்தன் பேசுகிறது மாதிரி உலகத்திலே சவாலான விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, ஊரில் வந்துட்டாங்க. நான் டைனிங் ஹாலில் இருந்தப்போ சொன்னாங்க நீங்கள் போனால் தான் இங்கே எல்லோரும் வருவாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னால் நான் போனாலும் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. உலகத்தில் மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு தேவை சாப்பாடு தான். அதை தாண்டிலாம் இங்கே ஒருத்தர் வந்து கேட்பாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, இதுவே வந்ததே பெரிய விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமாக ஒரு டாப்பிக்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் 25 நிமிஷம் கொடுத்தவங்க நமக்கு என்னமத்தில் 1.5 மணி நேரம் அப்படின்னாங்க. நான் சொன்னேங்க சொற்பொழி வாங்க என்னங்க 1.5 மணி நேரம் எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு. ஆனால் நம்மட்ட பழக்கருப்பியாகவே 20 நிமிஷம் தான் பேசினார் நேற்று. அவர் இன்றைக்கி பேசுகிறார் திரும்பினாங்க. தேங்க்ஸ் டு த டீம் IBCN. ஏன்னா நேற்று ரொம்ப நேரம் அவர் பேசுகிறத கேட்கணும் நானும் உட்காந்துருந்தேன். 20 நிமிஷம் தான் அவருக்கு இருந்துச்சு. அவர் சூப்பராக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் கடைசியில். ஏன்னா கடியாரத்தை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி எப்படி கொஞ்சம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது கொஞ்சம் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் இந்த நான் முடிஞ்சுன்னா நான் கூட சீக்கிரம் முடிச்சுப்பேன். இங்கே என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். என் முன்னால் இங்கே ஒரு கிளாக் வச்சுருக்காங்க. அதில் 58 51 இதோ முடிய போகுது, அதோ அந்த மிருகங்கள் வருகின்றன வேகமாக ஓடுங்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கிளாக் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் அதில் PPTயோட ஒரு இது இருக்குது. ஜென்ரலி ஐ டோன்ட் மச் பிலீவ் இன் PPT ஸ்டப்ஸ் பிகாஸ் அது பண்ண தெரியாது, அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் பிஸ்னஸ்மென் ஹியர். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு புட் அ PPT. அது நேற்று நைட்டு தான் உட்காந்து பண்ணியிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு எல்லாருமே நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் யூ பீப்புள். எனக்கும் 2-3 செஷன்ஸ் நேற்று 3-4 செஷன்ஸ் நான் உட்காந்தேன். பட் ஐ மிஸ் கிருபா சங்கர்ஸ். அதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். பட் அது கொஞ்சம் டைம் இதானதுனால லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே அந்த செஷன் போச்சு. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரும். இங்கே ஆக்சுவலாக இந்த பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? அவங்களாம் தான் ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துருக்கீங்களா? எவ்வளோ பேர்? ஓகே, சூப்பர். மற்றவங்கெல்லாம் பெரியவங்க இல்லையா? எவ்வளோ பேர் ஒரு 40க்கு கீழே? 40 இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 40 எவ்வளோ பேர்? சும்மா சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு மேலே மறைச்சு என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறேன் நான். ஓகே, அபவ் 40. அப்பா, அப்போ பிலோ 50. சில பேர்லாம் எல்லாத்துக்கும் கை தூக்குறாங்க, எப்படி நடக்கத்தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, என்னென்ன ஜென்ரேஷன்ஸில் இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலேருந்து தான் நான் கேட்டேன். ஓகே, போட்டாங்களா? எஸ். Do we know the reason why this generation is not much interested in doing business?
ஏன்னா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என் பிள்ளைய நான் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறேன், ஆனால் படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறானுங்க. தீஸ் பீப்புள் வாண்ட் டு அசோசியேட் வித் சம் பிராண்ட், பட் தே டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ பிராண்ட். நானுமே அடிக்கடி சொல்லுவேன், why you guys are always trying to associate with some bigger brand? At the same time, you have the capability to start your own business or you can create your own brand. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. But it's a $1 million question. Why this generation is not ready to do a business, or why they are not much keen on doing a business? How many kids here, according to me, okay, kids are ready to do a business honestly? ஐபிசிஎனுக்குனே வந்திருக்கிறான், இங்கே வந்தெல்லாம் நம்ம எல்லாம் வீட்டில் பொண்ணே திட்டுவாங்க, 2 பையன் தூக்கணுன்னே அவ்வளோ பேரும் தூக்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு தியரி இருக்கும் தெரியுமா இல்லையா? ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்களாம் இந்த பக்கமாக வந்துருங்க அப்படின்றாங்க. ஒரு 1000 ஆம்பளைங்க நின்றுருக்காங்க. 999 பேர் எந்த மறுபேச்சு இல்லாமல் கிடுக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஒரே ஆள் மாட்டோம் அப்படி தில்லா நின்றுருக்கான். அசந்துட்டானே, என்னங்கடா என்ன ஒரு பொண்டாட்டிக்கு பயப்படாத இந்த 1000ல் ஒருத்தர் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் பரிசு கொடுக்குறதுக்கு போயிருக்காங்க. போயிடுச்சு, அவங்களுக்கு தான் சார் இந்த பரிசு அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க, என் பொண்டாட்டிக்கு ஃபோன் லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இது மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் எந்த பக்கம் நிற்கணும்னு கேட்கறதுக்காக தான் அவளுக்கு அடிக்கிறேன். யார் அதையே அவர் பொண்டாட்டிகிட்ட கேட்டு தான் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு 2 பசங்க கை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் கை தூக்குறாங்க, நம்மளும் கை தூக்கிடுவோம், இந்த கூட்டத்தில் நம்மளை அப்புறம் குறை சொல்லிட போகிறானுங்க அப்படின்ட்டு. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இன் டு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சைக்கலாஜிக்கல் வேஸ். நம்ம பெரும்பாலும் தொழில் தொடங்குவது சம்பந்தமாக பேசுகிற போது கடின உழைப்பு, எங்கள் தாத்தா எப்படி இருந்தால் தெரியுமா, ஐயோ நாஸ்டாலஜி கதையெல்லாம் பயங்கரமாக சொல்லுவோம். ஆனால் இதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையுடைய மாற்றங்கள் என்ன, அவர்கள் என்னென்ன புதிய விஷயங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்களுடைய படிப்பினைகள் என்ன, அவர்களுக்கு உண்மையிலேயே நாம் என்ன சொல்லிக் கொண்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் ஒருவர் தொழில் தொடங்குவது, தொழில் தொடங்க விருப்பம் இல்லாமல் இருப்பதோடு தொடர்புடையது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் an individual's perception or a view. அது ஒரு கலெக்டிவ் ஐடியாவுடைய ரியாக்ஷனாக தான் ஒருத்தங்க தொழில் தொடங்குறது தொடங்காதது அப்படிங்கிறது இருக்கு. So do we know the real reason? அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். Do we know the real reason why this generation is not much interested in doing business? We have ready-made answers for that. Yes, seniors, people those who are above 40 or above 50 or below 50, இந்த ஜெனரேஷனுக்கு முந்தின தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை எல்லாமே ஏன் இந்த தலைமுறை தொழில் தொடங்குவதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை அப்படிங்கிறதுக்கு ரெடிமேடான ஆன்சர் வச்சிருக்கோம். திஸ் ஜெனரேஷன் வாண்ட் டு என்ஜாய் த லைஃப். முதல் குற்றச்சாட்டு நம்ம அவங்க மேலே வைக்கிறது, இவங்களுக்குலாம் பொறுப்பே கிடையாது, ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒழிய நம்மள மாதிரி கடினமாக போராடி கஷ்டப்பட்டு அப்படிங்கிற ஒரு டோன். தே ஆர் நாட் ரெடி டு வாண்ட், திஸ் ஜெனரேஷன் வாண்ட் டு என்ஜாய் த லைஃப். ஒன். செகண்ட் ஒன், தே ஆர் நாட் ரெடி ஃபார் ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட இவங்க தயாரில்லை, எல்லாம் உட்கார்ந்த இடத்துலேயே நடக்கணும்னு நினைக்கிறாங்க, நோகாமல் நோம்புக்கு முன்னு ஆசைப்படுறாங்க. அதனால they don't want to get into business. We have the second ready-made answer. The third one is really interesting one. They don't want to take risk அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன ரிஸ்க் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. they don't want to take risk. நானும் என்னுடைய தந்தையோ என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதரோ எடுத்த ரிஸ்க்கை இவங்க எடுக்க தயாரில்லை. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. These are all our side answers. நம்ம வச்சிருக்கக்கூடிய ரெடிமேட் ஆன்சர். The next one, they are not dedicated like our generation. எங்கள் தலைமுறையில் நாங்கள் பொறுப்பாக இருந்ததை போல டெடிக்கேட்டடாக ஒரு வேலை எடுத்து செய்யணும் அப்படின்னு இருந்ததை போல இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் டெடிக்கேட்டடாக இல்லை. they are not responsible, they just want to enjoy the life. அதனால அவங்க டெடிக்கேட்டடாக இல்லை. லாஸ்ட் ஒன், the attitude of individual change. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலை என்பதும் ஆட்டிடியூட் என்பதும் ரொம்பவே மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 5-6 புள்ளிகள் நம்ம வச்சிருக்கிறோம். These are the reasons we found. இது அவங்கள்ட்ட கேட்டோமா நமக்கு தெரியாது. நாம ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தலைமுறை பிள்ளைகள் ரிஸ்க் எடுக்கவோ கஷ்டப்படவோ உழைக்கவோ போராடவோ தயாரில்லை, உட்கார்ந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது திஸ் அவர் ஓன் பர்செப்ஷன். வி நெவர் டிஸ்கஸ் வித் தம். இதை நம்ம உங்கள்கிட்ட சொன்னால் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கவனுங்களாம் நம்ம மாதிரிலாம் பழைய மாதிரிலாம் கிடையாது. இப்போ கேட்டால் ஆமாம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. தி நெக்ஸ்ட் ஒன் இஸ், when you start talking, நாங்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம வீடுகள் அப்பாக்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது வச்சுக்கூடிய மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு நாஸ்டாலஜி தான். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எல்லா வீட்லையும் இது உண்டு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு நடந்தே போனோம், சைக்கிள்லே போனோம். அந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கலாம் கைத்தட்டானோம், ஏன்னா அவ்வளோ கதை கேட்டிருப்பானு. நீ எல்லாம் இன்னைக்கு உனக்கு தனி ரூமு, காரு, நாங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்கோம், ஃப்ளைட்டில் கூட நீ பிஸ்னஸ் கிளாஸில் தான் போகிறேன்னு சொல்கிற. அந்த காலத்தில் அப்பா செருப்பு இல்லாமல் அப்படின்னு அவரே மூஞ்சியை சோகமாக வச்சுப்பார். என்னையான ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். வி பிலீவ் இன் நாஸ்டாலஜி அ லாட். இந்த நாஸ்டாலஜி கதைகளை சொல்லுகிற போது பிள்ளைகள் அப்படியே பயங்கரமாக சினிமாவில் காட்ட மாதிரி ஒரு மாண்டேஜில் மாறி மறுநாள் காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு அப்பாவுக்கு முன்னாலேயே குளிச்சு ஆஃபீஸ்க்கெலாம் போவாங்க. சத்தியமாக நடக்காது, பிலீமி. இந்த நாஸ்டாலஜி கதைகள் அப்படிங்கிறது கல்யாண ஆல்பம் பார்க்குற மாதிரி. நம்ம எவன் வீட்டுக்காவது சரி கிடைக்குதே டைம், போகிற வழியில் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகலாம், கோச்சுக்குவானு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி அவன் வீட்டுக்கு போனோம்னா போனவுடனே வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்குறானுங்களோ இல்லையோ அவங்க வீட்டு கல்யாண ஆல்பத்தை கொடுத்துருவானுங்க. எந்த கல்யாண ஆல்பமாவது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கா யோசிச்சு பாருங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் தான். அதுவும் இப்போலாம் ஆல்பம் எத்தனை தண்டி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆல்பத்தை நீங்கள் புரட்டி பார்க்கணும். அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வேற போயிருக்க மாட்டீங்க, உங்கள் ஃபோட்டோ அதில் கிடையாது.
ஒரு இடத்துல கூட உங்கள் ஃபோட்டோவே கிடையாது. 120 பக்கத்தை நீங்கள் புரட்டணும்னா ஒரு மனுஷனுக்கு நிம்மதியாக இருக்குமா? இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு அவன் கல்யாண ஆல்பமே இப்போலாம் பிடிக்கல. இப்படி ஒரு கண்டிஷனில் விருந்தினர் வீட்டுக்கு நீங்கள் போகிற போது அவர்கள் ஒரு கல்யாண ஆல்பத்தை உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை பாருங்கள் சந்தோஷமா அப்படின்னு சொன்னால் எப்படி கடுப்பாக இருக்குமோ அதே மாதிரி தான் நாஸ்டாலஜி கதைகள். நாஸ்டாலஜி கதைகள்ங்கிறது சொல்லும்போது உங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்போ இல்லை எவ்வளோ வேணாலும் அள்ளி விடலாம். நீங்கள் என்ன அக்கிரமம் பண்ணீங்க, என்னென்ன அநியாயம் பண்ணீங்க ஒன்றும் எவனுக்கும் தெரியாது. பத்தாக்குறைக்கு தாத்தா வேற செத்து போயிருப்பார். அவர் என்ன அங்கே டம்ளர் போட்டால் கூப்பிட முடியும்? இந்த பேயை கூப்பிடுவாங்க வீடுகள் எல்லாம் தாத்தா கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அப்பெல்லாம் செருப்பு இல்லாமல் இருந்தேன். ஐயோ உடியா எவ்வளோ நாளையா செருப்பு இல்லாமல் நடந்திருப்பேன். நீ அப்பயே சொல்லியிருந்தா நான் கூட தாத்தாட்ட சொல்லி ஒரு செருப்பு வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த காலத்தில் நான் ஒரு முறை மேடையில் உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்து பெரியவங்க 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பெரியவர் ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய என்னுடைய நண்பர். அவருடைய நண்பர் மேடையில் பேசிட்டு இருந்தப்ப நாங்களாம் அந்த காலத்தில் தெருவிளக்கில் தான் படித்தோம் அப்படி ஒரு வெயிட் பண்ணுறாரு கைத்தட்டுறதுக்காக. எவனுமே கைத்தட்ட மாட்டேங்கிறான். சோகமாக திரும்பவும் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இவர் நாங்கள் அந்த காலத்தில் தெருவில் அவ்வளோ கஷ்டமாங்க அப்படின்னாங்க. அப்படி கிடையாது தம்பி, அப்போல்லாம் தெருவில் தான் விளக்கே இருக்கும், அங்கே உட்காந்து படித்தோம், அதை இப்போ ஸ்டோரியாக அவன் சொல்கிறான் அப்படின்னாரு. எப்படி அப்போல்லாம் தெருவில் தான் விளக்கே இருந்திருக்கு, அங்கே உட்காந்து படிச்சுட்டு எப்படி தெருவில் தான் விளக்கே இருந்துக்குன்னு போய் படிச்சிருக்காங்க. அதை எவ்வளோ பெரிய ஸ்டோரியாக மாற்றிட்டாங்க பாருங்க. நாஸ்டாலஜி ஒன்ட் ஒர்க் அவுட். ஆனால் மென் எஸ்பெஷலி பிலீவ் இன் தட் நாஸ்டாலஜி. நம்ம ஐயா அந்த காலத்தில் பாய்மர கடையில் பர்மா போனார். அவர் ஏன் பர்மா போனார்? எங்கள் ஆட்சி அந்த காலத்தில் 11 பிள்ளைகளை பெற்று வளர்த்து, ஒழுங்கா 2 பெற்று வளர்த்துருக்கலாம்ல, 11 பெற்று வளர்க்கணுமா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்கள் ஐயா வீட்டுக்கு வருவாராம். இதுக்கு அந்தாலும் அங்கேயே இருந்திருக்கலாம். பிகாஸ் த மைண்ட் செட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் ஹஸ் சேஞ்ச். நீங்கள் எதெல்லாம் இமோஷனாக பேசுகிறீங்களோ அதெல்லாம் இவன் காமெடி பண்ணி போகிறாங்க இப்போ. ஸோ வெனெவர் யூ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் நாஸ்டாலஜி இன் திங்கிங் ஆஃப் மோட்டிவேஷன், நம்ம நினைக்கிறோம் அது ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துரும் இந்த தலைமுறைக்கு. அவங்களும் அப்படியே படாத மறுநாள் காலையில் சரத்குமார் சூரியவம்சத்தில் வந்த மாதிரி லாரி டயரை கலட்டி போல்ட்டை கலட்டி லாரியை வாங்கி 10 லாரி ஆகி படக்கு படக்கு படக்குன்னு தலையில் முக்காடு போட்டு ராதிகா வந்து பார்க்குற லெவலில் 15 நிமிஷத்தில் ஒரு வாழ்க்கை மாறவே மாறாது. டோன்ட் பிலீவ் இன் நாஸ்டாலஜி. தட் ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறீங்க போர் அடிக்குதுன்னு, நீங்கள் உங்கள் பொண்டாட்டியில் சொன்னாலே போர் அடிக்கும். ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், ஆண்களுக்கு இது உங்கள் அப்பா 1000வது தடவை சொல்கிறாரு, ஐயோ என்னால் தாங்க முடியல. அம்மா எத்தனை தடவை சொல்லுவார்னா, ஏன்டி 7 வருஷமாக கேட்குற உனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கே, 27 வருஷமாக கேட்குறேனே எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். பட் we believe in nostalgia. But research speaks nostalgia is a boring stuff. அந்த நாஸ்டாலஜி நீங்கள் யாரோடு பேச வேண்டும்னா, நண்பா நீயும் நானும் 20 வருடம் கழித்து ஒரு நண்பனை எங்களை சந்திக்கிற போது 20 வருடத்துக்கு முன்னாலே ஊரணிக்கரை ஓரம் உட்கார்ந்து சரோஜாங்கிற பிள்ளையை சைத்தடிச்சவேன்னு சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் பேசினாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே கதையை உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னா கூட, 20 வருஷத்துக்கு முன்னால் சைட் அடிச்செல்லாம் ஒரு மேட்ரா, இதை எத்தனை தடவையாக சொல்லுவேன். ஸோ தட் வென் யூ ஸ்டார்ட் டாக்கிங், நாங்கள்லாம் அந்த காலத்தில் த ரெஸ்பான்ஸ் வில் பி வாட்? ஓ மை காட் முடியலடா சாமி. This will be the response of this generation because they don't believe in that. ஏன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் has changed into different formats. The next one, what we are nostalgia ட்ரை பண்ணுறோம், நம்ம மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கோம், நம்முடைய பழங்கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், ஐ எம் கிவிங் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறோம், ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம், மோட்டிவேஷன் கொடுக்குறோம், புதிய புதிய பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டு போகிறோம், அப்புறம் 3 நாளில் பணக்காரனாவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், கஷ்டப்பட்டவர்கள் வென்ற வரலாறு அப்படிங்கிறது, அப்புறம் தன்னம்பிக்கை புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தும் கூட ஒருவேளை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானே. Why? Then what's the mistake? Where is the mistake is happening? Who is really wrong now? Is the younger generation? Why they are not ready to listen much? இவ்வளோ சொல்லியும் கூட why they are not ready to listen much? Why business is not exciting them much? ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போய் ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்குவதை போல ஏன் அவங்களுக்கு பிஸ்னஸ் இஸ் நாட் தட் மச் எக்ஸைட்டிங்? இவ்வளவு கதைகள்லாம் சொல்லியும் கூட, செட்டிநாட்டு வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய வீடெல்லாம் காட்டியும் கூட, இது மாதிரிலாம் நீ வீடு கட்டலாம் சொல்லியும் கூட, why they are not much excited about that? Is our approaches and understanding about this generation is correct? This is a important question now. Is our approaches and understanding about this generation is correct? இந்த தலைமுறையை நாம் மிகச்சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா, அல்லது நாம் என்ன விஷயங்களை புரிந்து வைத்திருக்கிறோமோ தகவமைத்து வைத்திருக்கிறோமோ அந்த அடிப்படையிலிருந்து இந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் எந்த பிள்ளையும் நீங்கள் பிசினஸ்க்கு இல்லை எதுக்குமே மோட்டிவேட் பண்ண முடியாது. I told you, even though it's a business conference, I would like to talk about the family structure and our history and the psychological issues, because இதை அட்ரஸ் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவன் யாருன்னே புரியாமல் அவங்ககிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் மதுரையை பற்றியே பேசுறது. ஏன்னா நான் மதுரை, உடனே மதுரையை பற்றியே பேசு. அமெரிக்காலேருந்து வந்தவன்ட்ட போய் சம்பந்தமே எல்லாம் வேறு ஏதோ ஒன்று பேசியிருக்குது. அவனுக்கு என்ன தேவையோ அவளுக்கு என்ன தேவையோ அதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளாமல் மொத்தமாக அள்ளி அரைப்பதன் வழியாக எதுவும் நடக்கவே முடியாது. நீங்கள் 3/4 மணி நேரம் பேசினதை அவன் ஒரே ஒரு மீமில் போட்டு சொல்லி முடிச்சுக்கணும். ரைட்? ஸோ வாட் இஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட் நவ்? ஐ மீன் 40 வயசில் 50 வயசில் இருக்கவங்களாம், வாட் இஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட் நவ்?
ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்பீச் இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த பிபிடியை பார்த்து பேசுகிறேன் நான். எனக்கு இந்த பிபிடியை பார்த்தே பேச வராது. நேற்றுலேருந்து எல்லாரும் பிபிடியாக வேறு போட்டாங்களா, இதுவரை பிபிடிலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சரி நம்மளும் ஒரு பிபிடி பண்ணணும்னு பண்ணதான். ஸோ வாட் இஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட் நவ்? ஐ நோ இட். இவனை கூப்பிடாமலே இருந்திருக்கலாம், ரொம்ப குழப்பறான் இல்லையா? ஏன் வந்தால் தெளிவாக 4 விஷயம் இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போவியா, அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ குழப்பறேன்னு? குழப்பறதான் நம்ம வேலையே. லைஃப்பில் எங்கே குழப்பம் இல்லையோ அங்கே தெளிவே வராது. ரைட்டு தானே? குழப்பறது தான் என் வேலை, தெளிவடைகிறது உங்கள் வேலை. ரைட்டா? நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் நம்மளே தீர்ப்பு சொல்லிப்பணும். குழப்பறது மட்டும்தான் நம்ம வேலை. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? உங்களுக்குள் ஒரு உள் விவாதத்தை ஏற்படுத்துவது தான் என்னுடைய நோக்கம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனால் அதான் பண்ணவே முடியும். அதை தாண்டி பண்ணுறது அப்படின்னா அவனே தெளிவாக இருப்பான். இப்போ என் பிரச்சனைக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையே, உங்களோட பிரச்சனைக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்போ அவரவர் பிரச்சனைக்கு அவரவர் தான் தீர்வை காண முடியுங்கிற யதார்த்தத்திலிருந்து இதை நீங்கள் பார்க்கணும். டோன்ட் வரி அபவுட் தட். த நெக்ஸ்ட் ஒன், let us go to a serious area. These are all some of the important factors that we need to understand. 4 ஜெனரேஷன் நம்ம எடுத்துக்கும், ஒரு 4 தலைமுறை. ஒன்று வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர், இன்னொன்று கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், கரண்ட் ஜெனரேஷன். அந்த ரேட்டில் தான் அப்படி உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் இங்கே இல்லை, கொஞ்சம் கிராண்ட் ஃபாதர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபாதர் ஜெனரேஷன், கரண்ட் ஜெனரேஷன், ஒரு 4 அப்ராக்சிமேட்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா ஒருவனை தொழில் தொடங்கவோ வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்த புரிதலையோ என்னென்ன விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம், இந்த கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஜெனரேஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா World War II, அதுதான் அந்த காலகட்டத்துடைய மிக முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்ம ஆட்கள்லாம், உங்களுடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தது, வாழ்க்கையில் எப்படியாவது மிகப்பெரிய இடத்தை அடையணுங்கிறது. அதாவது ஒரு போர் முடிந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிகப்பெரியது என்று நம்பிய ஒரு மனத்தன்மை அவர்களுக்கு அப்போது இருந்தது. அதே மனத்தன்மையை இப்போ இருக்க பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ வேர்ல்டு வார் II, கிரேட் டிப்ரெஷன், நியூ டீல்ஸ். அதற்கடுத்து உலகத்தை புனரமைக்க வேண்டும் என்ற நிலை இருந்த காலகட்டத்தில் நியூ டீல்ஸ் வந்துச்சு. அப்போ தான் ஸ்பேஸை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்த காலகட்டம். இதெல்லாம் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு தொழில் தொடங்கவோ சமூகத்தில் எப்படி இருக்கணுங்கிறத பற்றின புதிய சிந்தனைகள் உருவாக்குனதோ இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. அடுத்தது கிரேட் கிராண்ட் ஃபாதர் இன்ஃப்ளூயன்சஸ். இது வந்து நம்ம தாத்தாவோட தாத்தா, இப்போ நம்ம தாத்தா. அவருடைய காலகட்டத்தில் சிவில் ரைட்ஸ், சிவில் வார்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, கோல்டு வார், மைக்ரேஷன், அன்சர்டனிட்டி. இப்போ நான் சொல்கிறதுலாம் அந்தந்த பீரியடில் நம்ம வீடுகளில் சொன்ன கதைகளை வச்சு நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா இதெல்லாம் இருந்திருக்கும். தாத்தாக்களுடைய காலத்தில் சிவில் வார் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ எங்கே ஓரளவு சிறு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பிடித்துக்கொண்டு ஒரு பிஸ்னஸ்க்கு போயிடணும் அப்படின்னு இருந்துச்சு. ரிமெம்பர், இந்த பீரியட்லாம் ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களில் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளே இங்கே இல்லை. அப்போ அவங்கவங்க தாங்களே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி 4 பேரை வேலைக்கு வச்சுட்டு வாழ்க்கையில் நடத்தணும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்த காலகட்டம். அடுத்தது ஃபாதர் இன்ஃப்ளூயன்சஸ். நம்முடைய அப்பாக்களின் காலகட்டம் அப்படிங்கிற காலகட்டத்தில் என்னென்னலாம் இன்ஃப்ளூயன்சல் ஃபேக்டர், அது Y2K சீசன். 2000க்கு பிறகான ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம் நடந்த அந்த Y2Kன்னு சொல்லி ஒரு இஷ்யூ எல்லாருமே நம்ம அந்த ஜென்ரேஷன் பீப்புள் அரௌண்ட் 40 ஹியர் நோ அபவுட் வாட் இஸ் Y2K. அண்ட் மாம்ஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது இதுதான். நம்ம அம்மாக்களுடைய காலகட்டத்தில் தான் மாம் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அது வரைக்கும் அம்மாக்கள் எல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்புனதெல்லாம் கிடையாது, அம்மாக்கள் வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா 2 சம்பளம் வந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு. பெர்செப்ஷன்ஸ் ஆர் ஷேப்ட். எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றின பெர்செப்ஷனை கொஞ்சம் ஷேப் பண்ணாங்க. முன்னெல்லாம் ரேண்டமாக ஒரு குழப்பமாக ஒரு உழைப்பார், கஷ்டப்படுவார், ஆனால் ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கான திட்டமிடல் குறித்த பெர்செப்ஷன்ஸை ஷேப் பண்ணது நம்முடைய அப்பாவின் காலகட்டம் தான். விமன் ரைட்ஸ் பற்றின பேச்சுக்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் பெரியவர் சொல்கிறத வீட்டில் இருக்கவங்கலாம் கேட்பாங்க, என்ன இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு நம்ம அம்மாக்கள் பேச ஆரம்பித்த பீரியடு அப்பாக்களின் காலகட்டம் தான். நம்ம வீடுகளுடைய பழைய ஃபோட்டோகிராஃபை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியும். முன்னால் பெரியவங்களாம் ஆம்பளைங்களாம் உட்காந்துருப்பாங்க, பொம்பளைங்களாம் பவ்யமாக ஒரு ஃபோட்டோ நிற்பாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு மாட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது கிரேட் கிராண்ட் ஃபாதர் பீரியட், ரொம்ப பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் உட்காந்துருப்பாப்புல, குடும்ப தலைவர், 2 பிள்ளைங்கள்லாம் சைடில் நிற்கிங்க, பொண்டாட்டி பின்னால் கையை கட்டிட்டு பவ்யமாக நிற்கும். 3வது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தலைவர் இதில் கால் மேலே கால் போட்டு கோட்டு ஒன்று போட்டு, இதுதான் அப்பா காலகட்டம். அப்போ கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக அப்படி உட்காந்துருப்பார். அந்த சைடில் இருக்க கட்டையில் லேசாப்பில் சாஞ்ச மாதிரி அவங்க மனைவி நிற்பாங்க, பிள்ளைங்கள்லாம் சைடில் நிற்கும். இது அப்பாக்கள் காலகட்டம். ரைட்டு தானே? ஞாபகம் இருக்கா? உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் போய் பாருங்கள், நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் நான் வர்றப்ப நான் பார்த்துருக்கேன். வரிசையாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறம் ஈஸ்ட்மன் கலர் லெவலில் வந்து அப்பாக்கள் காலகட்டம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் சினாரியோ கல்யாண ஃபோட்டோ ஒன்று உங்கள் வீட்டிலே நீங்கள் மாட்டிருக்கீங்க பாருங்கள். பொண்ணு உட்காந்து கால் மேலே கால் போட்டிருக்கும், பையன் கோட் போட்டு பக்கத்தில் அப்படி நிற்பான். முடிஞ்சா? The generation has changed. The generation has changed. இதை நம்ம கிண்டலாக பார்க்க வேண்டியதில்லை. நீ உட்காரு, நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டான் பையன். இப்போ this is what understanding a women. ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத கேட்டே ஆகணும், நீங்கள் சொல்கிறத கேட்டே ஆகணுங்கிற நிலைமையில் இருந்தக்கூடிய காலகட்டங்கள். 7 வருஷம் பர்மாவுக்கு போனவர் எப்போ வருவார்னு தினந்தோறும் இந்த பக்கம் தான் பர்மா இருக்குன்னு நம்மகிட்ட இருந்த கும்பிட்டு இருந்த பாட்டிலாம் இருந்துச்சுல, அந்த பாட்டிலாம் செத்து போச்சு பாஸ். there is no party like that and there is no need of such a kind of parties here. அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸில் இந்த ஃபேக்டர்ஸே கிடையாது. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தம் இன் த கரண்ட் ஜென்ரேஷன்? திஸ் இஸ் அ டிஜிட்டல் ஏஜ். இப்படி நடக்கணும். செத்து போனதுக்கு தகவல் சொல்லி அப்படின்னா கருமாதி தான் வருவாங்க.
அந்த தந்தி போய் சேரணும், அதுக்கப்புறம் அது தந்தியா அப்படின்னு ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சிட்டு படுக்கணும், அதுக்கப்புறமா வண்டி கட்டி கிளம்பி இங்கே வந்ததில் கருமாதிக்கு தான் வந்து சேருவானோ. இட்ஸ் அ டிஜிட்டல் ஏஜ். இப்போ ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தட்டி ஃபேஸ்புக்கில் போட்டு எத்தனை லைக் வந்துச்சுன்னு பார்த்து ஒருவேளை வரலன்னா அவனுக்கு ஃபோனை போட்டு நீ ஃபோன் போட்ட, நீ போட்டப்போ நான் லைக் போட்டல, இப்போ நீயே லைக் போடலன்னு அவனோட சண்டை போடுற ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டானு. ஃபோட்டோ போட்டு லைக் வரலன்னா உடனே திரும்ப ஃபோன் பண்ணி நீ போட்டப்போ நான் லைக், இனிமேல் அப்புறம் நீ போட்டால் நான் லைக் பண்ண மாட்டேன், உனக்கு லைக்ஸ் குறைஞ்சிரும். எது நாட்டில் லைக்ஸ் குறைஞ்சிறது தான் இப்போ பிரச்சனை. இட்ஸ் அ டிஜிட்டல் ஏஜ் அண்ட் இட்ஸ் அ சைல்டு ஃபோக்கஸ்டு சொசைட்டி. 10 பிள்ளை அப்போ பெருமையாக சொல்லுவாங்க, 16 பிள்ளையை பெற்று அப்படி வளர்த்தாங்க, கிழிச்சாங்க. என்ன 16 பிள்ளையை பெற்று வளர்த்து ரைட்டு பிள்ளைய ஒத்த பிள்ளை வளர்க்க முடியல, யோசிச்சு பாருங்க. அப்போல்லாம் பிள்ளைங்க வளர்ந்துச்சு, இப்போ வளர்க்குறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போல்லாம் பிள்ளைங்க வளர்ந்துச்சு, அதுவாக விளையாடும், அதுவாக ஓடும், அதுவாக விழுவும், அதுவாக எந்திரிக்கும். இப்போ அதுக்கெல்லாம் டைம் டேபிள் போட்டாங்க. காலை என்ன செய்ய வேண்டும், 7 மணிக்கு என்ன செய்ய வேண்டும், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு படித்தா தான் கணக்கு வரும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். இட்ஸ் அ சைல்ட் ஃபோக்கஸ் ஜென்ரேஷன். அந்த 16 பிள்ளையும் செஞ்ச அவ்வளோ வேலையும் இந்த ஒத்த பிள்ளையும் இப்போ செய்யணும். அதுவே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துடணும். சொன்னோன்னே ஆஃப் பண்ணிட்டாங்களே. சம்மரில் எங்கள் ஊரில் தான் கரண்டில் போகும், உங்கள் ஊர்லேயுமா போகும்? ஸோ இட்ஸ் அ சைல்ட் ஃபோக்கஸ். அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அம்பிஷியஸான ஒரு பிள்ளைகளாக அவங்களை மாற்றணுங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸு நமக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்கிற இல்லையே அடுத்தது. அண்ட் பேரலாக அவங்க பார்க்கக்கூடிய நம்பிக்கையற்ற மனநிலை, டெரரிசம் அட்டாக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்ட் மோர் டிவோர்ஸஸ். லைஃப் இஸ் இன்ஸ்டேபிள் நினைக்கிறான். பிஸ்னஸ் இன்ஸ்டேபிளாக நினைக்கிறத விட லைஃப் இஸ் இன்ஸ்டேபிள்ங்கிற ஒரு மனநிலை இருக்குது. கண் எதிராக ஏதோ ஒரு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அந்த அவங்கள ஏதோ கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஆகலாம்ல அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் போயிட்டு அதெல்லாம் டே டு டே நியூஸாக மாறக்கூடிய, என்னுடைய சாய்ஸுங்கிறது வேறு அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய டிவோர்ஸஸ் ஆறு. அந்த எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, அப்புறம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அப்புறம் யாராவது ரொம்ப முக்கியமான கல்யாணம்னா ட்ரெஸ் எடுத்ததுங்கிறது போய் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லிக்கலாம். இப்போ பல பேர் துபாய் வந்ததே கான்ஃபரன்ஸுக்கான்னு தெரியாது இல்லையா? இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இந்த அரங்கம் நிறைந்திருந்தால் அப்புறம் முடிவு பண்ணுவான் வந்தது துபாய் மாலுக்கா ஐபிசிஎனுக்கா அப்படின்னு. ஸோ வேர்ல்ட் ஆஃப் ஷாப்பிங். வாட் ஆர் த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ்? திஸ் ஜென்ரேஷன் இஸ் என்டையர்லி சேஞ்ச். இப்போ என்ன பிரச்சனைனா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸில் என்ன இருக்குது பாருங்கள். நிறைய பணம் இருக்குது, ஹைலி எஜுகேட், குழந்தைங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்கிறவன் உங்கள் தாத்தா மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அதுதான் எப்படின்னே தெரியலை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்ப எப்படியாவது பொழைச்சி கிடக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இருந்த மோட்டிவேஷன் எல்லாமும் கையில் இருக்கிற ஒருவனுக்கும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் வேர் த மிஸ்டேக் இஸ் ஹேப்பனிங்? திஸ் இஸ் த $1 million question now. இப்படி பணங்காசோடு அவங்க இருக்கிறதுக்கும் நல்லா படிச்சிருக்கிறதும் அவங்க செஞ்ச தப்பும் கிடையாது. அட் த சேம் டைம் உழைக்கணும், அதை நல்லா செய்யுங்கன்னு சொல்கிறது உங்கள் தப்பும் கிடையாது. அப்போ சம்வேர் வி ஆர் மிஸ்ஸிங் அவுட். லெட்ஸ் see what's the next one. ஓகே, இது நமக்குன்னு அடுத்த ஸ்க்ரீன் வரும், எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க, வருது. இதுக்கடுத்து கோர் வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கோர் வேல்யூவாக பார்த்தீங்க, நம்ம இதெல்லாம் கோர் வேல்யூவாக பார்த்தோம், அல்லது அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் கோர் வேல்யூவாக பார்க்கும். கிரேட் கிராண்ட் ஃபாதர் காலகட்டம், அடியர் த ரூல்ஸ். என்ன சொல்கிறீங்களோ அதான், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். அது நீங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அடியர் த ரூல்ஸ். அதிகாரத்திற்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சாக்ரிஃபைஸ், டிசிப்ளின், டோன்ட் கொஸ்டின் த அத்தாரிட்டி, பேட்ரியாட்டிசம், டியூட்டி கான்ஷியஸ். ஒரு மனிதன் எதற்காக பிறந்தான்? உழைப்பதற்காக பிறந்தான். ஒரு மனிதன் எதற்காக பிறந்தான்? போராடுவதற்காக பிறந்தான். ஒரு மனிதன் எதற்காக பிறந்தான்? குடும்பத்திற்காக பிறந்தான். இந்த 3 டயலாகை இப்போ நான் ஏதாவது வெறும் பெரியவங்க மட்டும் இருக்கக்கூடிய ஃப்ளோலஸ்னா கைத்தட்டி பிச்சுக்கும். இப்போ 2 ரோல உட்காந்துருக்க இந்த பசங்கள்கிட்ட, யோ என்ன பைத்திய கத்தனா பேசுற, மனிதன் எதற்காக பிறந்தான்? வாழுவதற்காக பிறந்தான், அவ்வளவுதானே. The very purpose of life is living. Whereas the great grandfather period உடைய core value is different. My life is for you. My life is for the society. My life is for my family. எதுவும் 18 பிள்ளை பெற்றுட்டா வேற வழி இல்லை. My life is for the family தான். These are the core values of those generation, the great grandfather. ஆனால் அவங்கள கிண்டல் அடிக்கவோ இதோ சொல்லலை, அது அந்த காலத்தினுடைய தேவை, அது கோர் வேல்யூவா அவங்களுக்கு இருந்தது. அடுத்த ஜெனரேஷன் கிரேட் கிராண்ட்ஃபாதருக்கு அடுத்த கிராண்ட்ஃபாதர் கோர் வேல்யூஸில் ஆன்டி கவர்மெண்ட் மைண்ட் செட், கொஞ்சம் ரிபலிஸ்டிக்காக. ஏன்னா அந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு சிவில் வார்கள் தொடங்கின காலகட்டத்தில் அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனிதிங் இஸ் பாசிபிள் ஆட்டிடியூட். அப்போ தான் பார்த்தீங்கன்னா முரட்டு பிஸ்னஸ் மேன்லாம் நீங்கள் அந்த பீரியடில் தான் பார்த்துக்க முடியும். உங்களுடைய தாத்தாக்களை பற்றி சொல்லுகிற போது 10 தாத்தாவில் ஒரு 3 தாத்தா சொல்லுவாங்க, அந்தாலும் டப்புன்னு போனார், எந்த இதுவும் இல்லை, ஏறி அவர் பாட்டு போயிட்டே இருந்தார், வெளிநாட்டுக்கு அவர் போன பிறகு தான் தெரியும் அவர் வெளிநாட்டுக்கே போனார். எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிற ஆட்டிடியூட். பிகாஸ் என்னன்னு கேட்டால் ஆன்டி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட வேண்டிய ஒரு மனநிலையோடு இருந்தவர்கள், அவங்களுடைய கோர் வேல்யூ அது இருந்தது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம்லி லாயல் டு தர் சில்ட்ரன். கிராண்ட்ஃபாதர் பீரியட் எக்ஸ்ட்ரீம்லி லாயல் டு த சில்ட்ரன். பட் இதில் ஒரு பிராக்கெட் இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி லாயல் டு த சில்ட்ரன், எக்ஸ்ட்ரீம்லி லாயல் டு வைஃப் ஆர் ஃபேமிலிங்கிறது கொஸ்டின். ஓகே, அது கிராண்ட்ஃபாதர் பீரியட். இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸில் இந்த டேட்டாஸ். அதனால இந்த ஃப்ரெண்ட் 2 ரோ சொன்னேன், முடிஞ்சவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அதுக்காக தான் அதை பிபிடியில் போட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு பிபிடி ஆப்ரேட்
வந்துருச்சா? இவர் வேற தேடம் பேர் மாதிரி காதுல ஒண்ண போட்டுட்டு ஓகே 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 ஓகே. கிரேட் கிராண்ட் ஃபாதர் கோர் வேல்யூஸ் அண்ட் ஃபாதர் கோர் வேல்யூஸ் படித்தோம். அந்த பீரியட்ல தான் வாண்ட் டு மேக் டிஃபரன்ஸ் பிகாஸ் ரிபல் மைண்ட் செட், வாண்ட் டு மேக் டிஃபரன்ஸ். நான் என் குடும்பம் ஒரு பெரிய பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்த காலகட்டங்கிறது தாத்தாக்களின் காலகட்டம். என் பேர் சொல்லணும்யா, நான் யாருன்னு சொன்னால் என் ஊரில் தெரியணும்யா, இன்னார்ட்டு புள்ளன்னு சொன்னால் தெரியணும், இன்னார்ட்டு பையன்னு சொன்னால் தெரியணும் அப்படிங்கிற மனநிலை வந்த ஆரம்ப காலகட்டம் என்பது கிராண்ட் ஃபாதருடைய பீரியட். அண்ட் விமன் சாக்ரிஃபைஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், விமன் சாக்ரிஃபைஸ் அப்போ ரொம்ப அதிகம். பெண்ணிடம் அவர்கள் சில அதிகாரங்களை வழங்கிய காலகட்டம், விமன் அதுக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ண காலகட்டம். தென் ஃபாதர் கோர் வேல்யூஸ் நம்ம அப்பாக்களோட பீரியட். டைவர்சிட்டி, ஆண்டர்பிரினர்ஷிப், நாலேஜ் ஷேரிங், ஹார்ட் ஒர்க், எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான பீரியட். ஃபாதர் பீரியட் தான் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ், ஏன்னா அப்போ தான் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வர ஆரம்பிச்சது. திங்க் குளோபலி, ரஷ்யாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பேச ஆரம்பித்த பீரியடுங்கிறது ஃபாதர் பீரியட். அண்ட் டெக்னோ லிட்ரஸி, டெக்னோ லிட்ரஸிங்கிறது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டரை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்க பெரிய ஆளப்ப. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல சொல்ல செய்யுமா. கம்ப்யூட்டர் பற்றின பூதாகர பேச்சுகள் மாதிரி உலகத்தில் எந்த பேச்சுமே கிடையாது. கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னால் கம்ப்யூட்டரை பற்றி விட்ட கதெல்லாம் நீங்கள் நினச்சோன்னே செய்யும் அப்படிமாங்க. நாங்களாம் சிறுபிள்ளையாக இருந்தப்ப சிங்கப்பூர் பற்றி விடுவாங்க பாருங்க கதை. சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறப்ப ஸ்டேரிங்கை லாக் பண்ணிட்டு தூங்கிடுவாங்களாம். ஏன்னா அது பாட்டுக்கு போகுமா கார். டெவலப் பண்ணி ரோடெல்லாம் நேராக இருக்குங்கிற ஒற்றை வரியை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் அ பீரியட். கோர் வேல்யூஸாக நம்முடைய அப்பாக்களுடைய காலகட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனோட கோர் வேல்யூவில் ஃபர்ஸ்ட் வர்றது அச்சீவ்மெண்ட் தான், ஜெயிக்கணும். தட்ஸ் இட். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 டைவர்சிட்டி, தென் எக்ஸ்ட்ரீம் ஃபன். இந்த கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நாங்கள்லாம் அந்த காலத்தில் டயலாக்லாம் விட்டு நோ, ஐ வாண்ட் டு என்ஜாய், ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட், ஐ வாண்ட் டு என்ஜாய் ஆல்சோ. இது என்ன வாழ்க்கையில் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, அப்புறமா அது ஒரு கதையாக சொல்கிறது, அப்புறம் அது பிள்ளைகளும் கேட்க போகிறதில்ல, இந்த கருமத்துக்கு நம்ம ஜாலியாக நம்மளே இருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தே கம் ஆன். அண்ட் தே ஆர் ஹைலி டாலரண்ட். பீப்புள் மே கான்ட்ராடிக்ட் வித் திஸ் ஐடியா. தே ஆர் ஹைலி டாலரண்ட். நம்ம இப்போ சொல்கிற இவங்க டாலரண்ட்டே கிடையாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். இங்கே இருக்கக்கூடிய 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது 50 வயசுக்கு மேற்பட்டவங்கள பல பேர் தன் அப்பாவோட சண்டை அடித்தவங்க தான், அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பியவர்கள் தான். என்ன நீ சொல்லிட்டு இருக்க, நாங்களாம் யார் தெரியுமில்ல அப்படின்னு வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க தான். பல சொந்தக்காரங்களோட சண்டை போட்டவங்க தான். ஆனால் இப்போ இருக்க பசங்க ரொம்ப ஸ்மார்ட். தனியாக போய் திட்டுவாங்களே ஒழிய ஏத்தாப்புல திட்டவே மாட்டாங்க. தேர் ஹைலி டாலரண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் வைக்கக்கூடிய டார்கெட்ஸை உங்களுக்கு உங்கள் நிறுவனங்களாக வச்சிருந்தா நீங்களாம் வெளியில் வந்திருப்பீங்க. But today, these people are really tolerant. Okay, it's my job, man. I may have a king size life. என் வீட்டில் எனக்கு தனியான பெட்ரூம் இருக்கலாம், எங்கள் அப்பனே பெரிய பணக்காரனாக இருக்கலாம். What to do with that? My role and responsibility is entirely different. புரிஞ்சுக்கிற ஒரு டாலரன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. And most educated, that's the most important thing. Educated இல்லை. அப்போல்லாம் பாஸ் ஆனால் தான் நீங்கள் பையன் பாஸ் ஆகிட்டான் அதுக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இங்கே இருக்கவங்களே ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கவங்களாம் ஞாபகம் இருக்கும். உங்கள் மாமா பாஸ் ஆனதுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் பாஸ் ஆகினதுக்கு ஒருத்தன் சாக்லேட்லாம் கொடுத்தா அடிச்சு கொன்றுவானுங்க. 10th 500க்கு 490 மார்க் எடுத்த விட 70 மார்க் இருக்கு. அப்படியே போச்சுங்க, 10 மார்க் போச்சுங்க அடிக்கிறான். சச்சின் டெண்டுல்கர் லாஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு உசுரை கொடுத்து அடித்த மாதிரி அவுட் ஆஃப் 500 இனிமேலாம் 520 530 எடுப்பானே போடுறது. மோஸ்ட் எஜுகேட்டட் அண்ட் கெட் த பெஸ்ட் எஜுகேஷன் ஆல்சோ அண்ட் ரியலிசம். இவங்களுக்கு இந்த சோ கால் சினிக்கல் ட்ராமட்டிக்கல் ஐடியாஸ் பற்றிலாம் எந்த இமோஷன்ஸும் கிடையாது. ரியலிஸ்டிக் பீப்புள். எஸ், நான் அப்படி தான் எல்லா சொந்தக்காரனும் கெட்டவன் அப்படின்னு ஒரு அப்பா தலைமுறை ஒன்று சொன்னிச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. நானும் கெட்டவன் தானே, அது மாதிரி அவனும் கெட்டவனா இருக்கான். These people are opportunities. Yes, I am also opportunities. They are also opportunities. What to do with that man? அப்படிங்கிற ரியலிசம் அவங்கள்ட்ட இருந்தது இருக்கு. And they are street smart. அம்மை அப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன. Don't expect any Murugans from here. Everybody want to be பிள்ளையார். Because the so-called world is like that. They are street smart people and they are a nuclear family interested people. And இன்னொரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். நம்முடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் பீரியட் நியூக்ளியர் ஃபேமிலி தானா. நம்ம உங்கள் சமூகம் எனக்கு தெரியாது, உலகளாவிய பெரும் சமூகங்கள் எல்லாத்துலேயுமே என்னவா இருந்திருக்காங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்து தான் ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஏன்னா விவசாயத்திற்கு ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய நிலைமைகளாக இருந்ததுனால நியூக்ளியர் ஃபேமிலியில் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. திரும்ப இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிக்கு போயிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். கமிட்டட் டு ஒர்க் அண்ட் கம்பெனி. நம்ம தாத்தாவோட தாத்தா வெள்ளக்காரன்ட்ட வேலை பார்த்த காலகட்டங்கள் அல்லது அவங்க செஞ்ச தொழில். தேர் கமிட்டட் டு கம்பெனி, லாயல், ஹார்ட் ஒர்க்கிங், சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆர்கனைஸ்ட். கிராண்ட் ஃபாதர் ஆட்ரிபியூட்ஸ், எபிலிட்டி டு ஹேண்டில் கிரைசிஸ். இப்போ இல்லாத மிகப்பெரிய பிரச்சனை, இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லவே இல்லாத ஒரு இஷ்யூ நம்ம கிராண்ட் ஃபாதர் பீரியடில் ஆரம்பித்த ஒரு நல்ல விஷயம். எபிலிட்டி டு ஹேண்டில் கிரைசிஸ், ஆம்பிஷியஸ், லிவ் டு வாக். அது ஒன்று தான் உங்களுக்கு தெரியும், உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்கள் தாத்தாவின் தாரக மந்திரம் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. இப்போ சொல்லி பாருங்க, எதுக்கு
ஏன் உழைச்சிக்கினே இருக்கணும்? உழைப்பு, என்ஜாய்மெண்ட், ஃபன். இதே கடைசி வரைக்கும் ஒருத்தர் உழைச்சிட்டே சாகணுமா? எவனாவது ஒருத்தர் அப்புறமா வந்து மேடையில் பேச போகிறான். இந்த ஒரு நாளைக்காக ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணுமான்னு கொஸ்டின் பண்ணுற ஜென்ரேஷன் இப்போ. அண்ட் they have alternative ideas and social education was more in grandfather's period. And father attributes, adaptable. இந்த ஜென்ரேஷன் தான் மாறினாங்க. அடாப்டபிள் ஒரு ஒர்க்கிங். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதிகமாக ஆரம்பித்த காலகட்டம், எஸ்பெஷலி டீச்சராக நிறைய பேர் இப்போ தான் போனாங்க. பேங்க்குகளுக்கு நிறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் போன காலகட்டம். இவங்கள்ட்ட ஒரு குழப்பம் இருந்தது. ஆங்கிரி பட் டோன்ட் நோ வை. நம்ம அப்பாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கலாம். கடுப்பாவங்க எதுக்குன்னே தெரியாது. அப்பா நம்ம அப்பா இப்போ இருக்கக்கூடிய பசங்களுடைய அப்பாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு காமன் ஃபினாமின் இருக்கும். ரொம்ப கோவப்படுவாங்க, ஆனால் எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. விடு என்ன நான் பார்த்துக்கிறேன், நான் சத்தனே தனியாக இருக்கணும். அப்புறம் இது கல்யாணம் பண்ணீங்க அப்படிம்பாங்க. இவங்க பிரச்சனையே அதான் அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியாது. ஸோ ஆங்கிரி பட் டோன்ட் நோ வாய். ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்தவங்க என்ன வேணாலும் செய்யலாம், தன்னுடைய கோபத்தை சபையில் வெளிக்காட்டலாம், நடுகாலில் வந்து தாத்தாவால் கத்த முடியும். ஆனால் போன ஜெனரேஷன், அப்பாக்களின் ஜெனரேஷன் கொஞ்சம் ஃபர்னிஷ் ஆகிட்டாங்க. அவங்க ஆங்கிரி வெளியில் சொல்ல முடியாது. அண்ட் தே ஆர் ஃப்ளெக்சிபிள். முதல் முறையாக பெண்ணுக்கான உரிமைகள் குறித்து கூடுதலான புரிந்துணர்வுங்கிறது நம்ம அப்பாக்களுடைய காலகட்டம் தான். குறைஞ்சபட்சம் பொண்டாட்டியை கை நீட்டக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பித்த காலகட்டம் அது. தே ஆர் ஃப்ளெக்சிபிள், ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட்ஸ். அவங்க தான் நம்மளை படிப்பிக்க ஆரம்பித்த காலகட்டம். படி, நல்ல மார்க் எடு, படித்தா தான் ஜெயிக்கலாம் அந்த பீரியட். willing to put extra time to get the job done, not like Americans or any Europeans or anybody. இப்போ வரைக்குமே கூட willing to put extra time to work done. என் வேலை முடிஞ்சிச்சுன்னா போக மாட்டாங்க, என் வேலையை முடிக்கிறதுக்காக நான் கூடுதலாக வேலை பார்ப்பேன். the so called night duty அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆன பீரியட். அப்போ தான் அப்பாக்கள் 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்றது அப்படிங்கிற பீரியட் முடிஞ்சு, கடையை 8 மணிக்கு சாத்துறதுங்கிற பீரியட் முடிஞ்சு, எப்போ வருவார்னே தெரியாது. அம்மா வீட்டில் உட்காந்தே இருப்பாங்க 12 மணி வரைக்கும். அதுக்கு வேறு ஸ்டாண்டர்டாக தமிழ் படத்தில் ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க, அவர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். இந்த டயலாகை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த அம்மா கடுப்பாக லைட்டாக சாப்பிட்டு அப்புறமா நான் சாப்பிடவே இல்லை, நீங்கள் வர்றீங்கிறதுக்காக உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லணும். பசிச்சா சாப்பிட வேண்டியதுன்னு. இப்போ கூட சில அம்மாக்கள் இருக்கலாம் அப்படி. இப்போ பசங்க என்ன சொல்லுவாங்க, ஏமா உனக்கு போச்சா நீ சாப்பிடு, அவருக்கு போச்சா அவர் சாப்பிட போகிறார். இந்த அம்மா பாட்டுக்கு பல்ல கடிச்சிட்டு உட்காந்தே இருப்பாங்க 11 மணி வரைக்கும். அவர் வரட்டும் சேர்ந்து சாப்பிடுன்னு. அவர் உள்ள வரையிலே நீ இன்னும் சாப்பிடல, ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்டேன் பாரு. இதை 4 தடவை பார்க்குற பிள்ளை தெளிவாக சொல்ல, உனக்கு போச்சா நீ சாப்பிடு, அவருக்கு போச்சா அவர் சாப்பிட போகிறார். இது என்ன ஒரு இல்லை, நான் கல்யாணம் நான் நாள்லேருந்தே எப்போவுமே நம்ம ஆளுங்க கல்யாணம் ஆனப்போ நிறைய தப்பாக புது பொண்டாட்டி புது புருஷனை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகி நிறைய தப்பு பண்ணிடுவாங்க. எடுத்தோடனே ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காது. எதெல்லாம் உங்களால் காலம் முழுக்க செய்ய முடியுமோ அதை மட்டும் கல்யாணம் புதுசுலேயும் செய்யுங்க. இங்கே எல்லாருக்கும் புதுசாக கல்யாணம் ஆக போகிற எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன். எதுவெல்லாம் உங்களால் காலம் முழுக்க பண்ண முடியுமோ அதை மட்டும் கல்யாணம் முடிஞ்சோடனே பண்ணுங்க. எடுத்தோடனே நம்ம புது ஹீரோன்ட்டு தண்ணீருக்குள்ளா ஏறி கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நடுவில் ஒரு பீரியட் இருக்கும் பாருங்க, அப்போவே வாழ்ந்து முடிச்சிடறாங்க. கேக்கை கொண்டு போய் நடிச்சாமத்தில் வச்சு ஹாப்பி பர்த்டே சொல்லி நைட்டியில் இருக்க பிள்ளைய எழுப்பி மூஞ்சியை கழுவி கேட்க விட்ட சொல்லி 2வது வருஷமே மறந்து போயிடும் பிறந்த நாள். தட்ஸ் அ நேச்சர். The 3rd year you will forget. So எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம ஆளுங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு, நீங்கள் கல்யாண புதுசில் எப்படிலாம் இருந்தீங்க தெரியுமா, நீங்கள் கல்யாண புதுசில் எப்படிலாம் இருந்தீங்க தெரியுமா, வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாடி அப்போ தான் இருக்க முடியும். ஸோ the last one, that family father attributes, family participation, listening to women, அது அப்போ தான் ஆரம்பிச்சது. And current generation attributes, ambitious but not focused. These are all the issues of this current generation. அவங்களோட attributesல இதை தான் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே சொல்கிறாங்க, எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸுக்கு சொல்கிறாங்க. ambitious but not focused, confused with opportunities. என்ன வேலைக்கு போகிறது, பிஸ்னஸுக்கு போகிறதா, இந்த கம்பெனிக்கு போகிறதா, அந்த கம்பெனிக்கு போகிறதா, இதுக்கு போகிறதா, கேம்பஸில் போகிறதா, பிஇ படிச்சுவிட்டு மீடியாவுக்கு வர்றதா, மீடியா படிச்சுவிட்டு கடற்கண்ணி திறக்கிறதா, ஒரே குழப்பம். கருப்பு சட்டையும் வெள்ளை சட்டையும் இருந்தால் மாற்றி போட்டுக்கலாம். 25 சட்டை வச்சுருந்தா எதை போகிறதுன்னு தெரியாமல் கடைசியில் மொக்கையாக ஒன்று போட்டு வந்தோம்ல, அது மாதிரி போட்டு வந்துடுவோம். The last one, the next one is attached to the gadgets. அவங்களுக்கு கேட்ஜெட்ஸ் மேலே தான் ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. ஏன் இப்போ இருக்கக்கூடிய பசங்க கொஞ்சம் இமோஷனலாக இல்லைங்கிறதுக்கான ரீசனே they are attached to gadgets. At the same time, நீங்கள் எவ்வளோ தகவல் சொன்னாலும், உங்கள் எல்லாருக்கும் எந்தெந்த ஊரில் குலசாமி இருக்குது நீங்களாம் தேடிட்டு இருந்தாலும், இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரே குலசாமி தான். அந்த குலசாமி பேர் கூகுள். ஏன்னா அது என்ன கேட்டாலும் சொல்லும். அப்பாவுக்கு தெரியாமல் ஃபோனில் லொக்கேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு இவன் இங்கே இருக்க சிஸ்டம்லேருந்து அம்மா அப்பா ஆஃபீஸுக்கு போகல, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு, அவரோட லொக்கேஷன் சர்வீஸை இங்கே மேப்பில் காட்டிப்புறாங்க. இந்த நிமிஷம் உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான், உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு பாரு, உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு பாரு, கூகுள் எல்லாத்தையுமே சொல்லிடுது. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு மிகச்சிரமப்பட்டு ஒன்றை பெற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இட் இஸ் ஆன் மை ஃபிங்கர் டிப்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸோ தகவல்களோ நான் பெற வேண்டிய விஷயங்களோ பெரும் சிரமத்திற்கு பிறகு தான் கிடைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. கோயிலில் மாவிளக்கு போட்டு காவடி எடுத்து தான் பால் கூட எடுத்து தான் நடக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சுவிட்ச் ஆன் பண்ணி சிஸ்டமத்தினாலே தகவல் வந்துடும் அப்படிங்கிற லைஃப் இஸ் ஈஸிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. அண்ட் பெஸ்ட் எஜுகேஷன், எக்ஸஸ் மணி.
அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நியூ ஐடியாஸ் அண்ட் டிஸ்ட்ராக்டட் ஹைலி. எல்லாமே கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ஒரு பக்கம் நிறைய பணம், இன்னொரு பக்கம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன். பேட்ரியாட்டிக் அண்ட் பேனிக். கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு பேட்ரியாட்டிக் ரிலேட்டடாக நடந்த சம்பவங்கிறது கடந்த 7 ஆண்டுகளில் தான் அதிகமாகவே நடந்திருக்குது. நிர்பயா கேஸ்லேருந்து தொடங்கி இப்போ நடந்த ஜல்லிக்கட்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க அமெரிக்காவில் உட்காந்தாலும் சரி தான் பசங்க, ஆஸ்திரேலியாவில் உட்காந்தாலும் சரி தான் பசங்க, துபாயில் உட்காந்தாலும் சரி தான் பசங்க. மை ரைட்ஸ் அப்படின்னு நான் வர்றப்போ தே கம் டுகெதர். இட்ஸ் a நியூ குட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாஃப். த நெக்ஸ்ட் ஒன் ஸ்லைட். ஓகே, ரொம்ப ஸ்லைடாக போகுது. ஓகே, வேகமாக சொல்லிடுவோம். இட்ஸ் அ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். கிரேட் கிராண்ட்ஃபாதர், as I told you, நியூக்ளியர் ஃபேமிலிஸ். கிராண்ட்ஃபாதர் பீரியடில் தான் கிளவர் ஃபேமிலின்னு அதை சொல்கிறாங்க. அம்மா வீட்டில் இருந்தாங்க, பிள்ளைங்களை ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபாதர் பீரியடில் விமன் வைட்லி எக்ஸ்பெக்டட் டு ஒர்க். 2 பேர் வேலை பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டம். 2 பேர் இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படும். த ஃபர்ஸ்ட் டே கேர் ஜென்ரேஷன் அதுதான். அப்போ தான் கொண்டு போய் பிள்ளையை கொண்டு போய் இடத்துல விட்டுட்டு, அப்போல்லாம் இப்போ டே கேருங்கிறது பாட்டி வீடு அல்லது பாட்டி வீட்டில் இருந்தாங்க. Dual income families started that period, and current generation merged family, coddled kids, means overprotective kids. ஏன்னா ஒரு பிள்ளை தானே, அந்த ஒரு பிள்ளை எவ்வளோ பாதுகாத்துக்க முடியுமோ, என் பிள்ளை எதுவுமே கேட்காது தெரியுமா அப்படின்னு எல்லா அம்மாக்களும் இப்போ சொல்லுவாங்க. ஒரு 35 இயர்ஸில் கூடிய அம்மாலாம் கேளுங்களேன், ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அடம் பண்ண மாட்டாங்க, எதுவும் வேணும்னே கேட்கவே மாட்டா அப்படிம்பாங்க. எப்படி கேட்பானே, அவள் தான் கேட்கறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்துறீங்கல்ல, கேட்டு தானே பிரச்சனை வரப்போகுது, அதான் நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் வாங்கிடுறீங்களே, பார்க்குறப்பெல்லாம் வாங்கிட்டே இருக்கீங்களே. அப்போ இவ்வளோ பணம் இருக்கப்பா பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ இந்த ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ் இஸ் அன் இஷ்யூ டுடே. அண்ட் இந்த சைடில் தெரியுதா 4 வந்து எஜுகேஷன், மணி. எனக்கே தெரியலையே, உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. ஃபோக்கஸ். எஜுகேஷன்னா கிரேட் கிராண்ட்ஃபாதர் பீரியட் என்ன சொன்னா, இட்ஸ் அ ட்ரீம். 1500 ஒருத்தன் படிச்சிருப்பார், ரொம்ப பெரிய விஷயம். கிராண்ட்ஃபாதர் பீரியடில் பாசிபிள் ஃபார் ரிச், பணக்காரங்க யாரும் அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா வீட்லையும் படிச்ச முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் படிச்சிருப்பாரு, பெரும்பாலும் பேரிஸ்டர் படிப்பாங்க. உங்கள் சமூகங்களில் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாதர் பீரியடில் எ வே டு கெட் தேர், நீங்கள் நினைத்த இனத்தை அடைவதற்கு கல்விதான் சிறந்த வாய்ப்பு என்று நம்பப்பட்ட காலகட்டம். கரண்ட் ஜென்ரேஷன் அன் இன்க்ரெடிபிள் எக்ஸ்பென்ஸ். எல்லாருமே படித்து முடிச்சுட்டு அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான் போகிறோமான்னு தெரியாது, ஆனால் படிப்பு என்பது காஸ்ட்லி அப்படின்னு தெரியுது. அப்போ எஜுகேஷனை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த பிள்ளைகள், நான் ஏற்கனவே எஜுகேஷனே ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன், இதுக்கு மேலே எப்படி ரிஸ்க் எடுக்கிறது, நான் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு போய் உட்காரங்கிற மனநிலைக்கு நகர்த்தப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம். மணி அப்படிங்கிறத கிரேட் கிராண்ட்ஃபாதர் பீரியட் வந்து ஒரு லைவ்லிஹுட்டாக பார்த்தாங்க. பணம் கிடைச்சா சாப்பிடலாம், வாழ்வை அவ்வளோ, சேவிங்ஸ்லாம் அப்போ இஷ்யூ கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டேட்டஸ், பணம் இருந்தால் தான் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஃபாதர் ஜென்ரேஷனில் வந்து மீன்ஸ் டு எண்ட், நீங்கள் அடைவதற்கான இலக்கு என்பது அதுதான். இன்னைக்கு டுடேஸ் பே ஆஃப், இப்போ சம்பாரிச்சா சாயந்தரம் செலவு பண்ணி, டுடேஸ் பே ஆஃப். ஏன்னா வாங்கின ஜென்ரேஷன் முழுக்க இஎம்ஐ வச்சிருக்கு, லோன் வச்சிருக்கு, வண்டி வச்சிருக்கு, கார் வச்சிருக்கு, எல்லாம் வச்சிருக்கு, கடன் வச்சிருக்கு. லைஃப் இஸ் ரோலிங் ஃபார் இஎம்ஐஸ். And the third one is what is a focus means. In great grandfather period, it's a task. ஒரு வேலை எடுத்தோமா, செஞ்சோமா, அதில் உழைத்தோமா, வாழ்ந்தோமா. அடுத்தது கிராண்ட்ஃபாதர் பீரியடில் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிசல்ட். ரிலேஷன்ஷிப்பை கில் பண்ண மாட்டாங்க. தாத்தாக்கள் பீரியடில் ரிலேஷன்ஷிப்பை கில் பண்ண மாட்டாங்க, ஆனால் ரிசல்ட் ஓரியன்டாக இருந்தாங்க. அடுத்தது டாஸ்க் அண்ட் ரிசல்ட்ஸ். அப்போ தான் நம்ம ரொம்ப சொல்ல ஆரம்பித்தோம், சொந்தக்காரங்களுக்கு திருட்டுப்பே, ஒருத்தனுமே நல்லது கிட்டத்துக்குலாம் வரமாட்டான், நம்ம அழிஞ்சா மட்டும் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்த பீரியடுங்கிறது அப்பாக்களின் காலம். உறவுகள் மீதான நம்பிக்கையை முற்றிலும் தொலைக்க ஆரம்பித்த காலகட்டம் என்பது அப்பாக்களின் காலகட்டம். தட்ஸ் கால் த ஃபோக்கஸ் ஆன். த லாஸ்ட் ஒன் இஸ், இப்போ இதெல்லாம் உண்மையே கிடையாது, குளோபல் அண்ட் நெட்வொர்க்கிங். அவ்வளோதான், எவனா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். குளோபல் அண்ட் நெட்வொர்க்கிங். நான் இன்டர்நேஷனலி திங்க் பண்ணுவேன், இன்டர்நேஷனலி நெட்வொர்க் பண்ணிப்பேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலில் அந்த ஃபோக்கஸில் நான் வச்சுப்பேன். ஒன்றை மாதிரி தேவையில்லாமல் கடினமாலாம் உழைக்க மாட்டேன். நான் வெறுங்காலாம் நடக்க மாட்டேன்ப்பா. நான் வந்து ஒரு BMW சீரீஸில் தான் போவேன், நான் எனக்கு இந்த ஆடி தான் வேணும், பட் நான் லைஃப்பை நல்லா லீட் பண்ணுவேன். பட் எனக்கு குளோபல் அண்ட் நெட்வொர்க்கிங் இருக்குது. The perception of life, money, work, education, entertainment, duties, success, motivation always changes. இதை நம்ம ஒத்துக்கணும். இதெல்லாம் லைஃப் முழுக்க சேஞ்ச் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. Without understanding this, you can't guide the current generation. இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம். Without understanding this, ஏன் இது இவ்வளோ விஷயத்தை நான் சொன்னேன்னா, இவ்வளோ விஷயத்தை உட்பட்டு தான் ஒரு தலைமுறையை நம்ம வழிநடத்தவே முடியும். பொதுவாக நான் சொன்னா நீ கேளு அப்படின்னு சொன்னா கேட்கவே போறதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்லைட்ஸ்குள்ள வந்திருக்கோம். The next one, in last 15 years we taught mostly on safe and secured life. இப்போ என்ன பிரச்சனை, இந்த பிள்ளைங்கலாம் பிசினஸ்க்கே வரமாட்டேங்குது கம்ப்ளைண்ட் பண்ற. நாம என்ன பண்ணோம் கடந்த 15 வருஷத்துல அப்படின்னா, in last 15 years we taught mostly on safe and secured life and changed the definition of hard work, determination, smart work, sincerity. Now we ourselves contradicting. ஒரு காலகட்டத்தில் சின்சியர்னா என்ன, இன்னைக்கு என்ன சின்சியர்னா இருக்க வேலையில் சின்சியராக இருக்குது, இன்னைக்கு முதலாளிக்கு சின்சியராக இருக்குது. வீடுகளில் பொய் சொல்லாதுன்னு சொன்னதே குறைஞ்சிருச்சு, கவனிச்சிங்களா? ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் காதில் பொய் சொல்லாதங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தான். என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுடுவேன், பொய் மட்டும் சொன்னால் கையை காலை ஒடிச்சிடுவேன்னு சொன்ன சமூகத்துக்குள்ள இன்னைக்கு வீடுகளில் பொய் சொல்லாதங்கிற வார்த்தையே குறைஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் பொய்யை சொல்ல தெரிஞ்சாதான் பழைக்க முடியும்ட்டு நாமளே முடிவு பண்ணிட்டோம். அப்போ நாமளே இப்படி எல்லாம் மாறிக்கிட்டு, இது எப்போதுமே எப்படின்னு கேட்டால், நம்ம உள்ளுக்குள்ளே வேற இருப்போம், வெளியில் வேற இருப்போம்ல, அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸும் விவசாயமும் நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்கு.
இவ்வளோ பேர் விவசாயிக்காக வருத்தப்படுறான் அப்படின்னா உண்மையிலே வருத்தப்படும்னா ஏன் விவசாயி இவ்வளோ சிரமப்படுறான்? யோசிச்சு பாருங்க. If are really serious about the issues of the farmers, why there is such a big issue? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. எல்லாரும் அதை வாட்ஸ்அப்பில் வருத்தப்படுறோம், ட்விட்டரில் வருத்தப்படுறோம், ஃபேஸ்புக்கில் வருத்தப்படுறோம். அவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நான் சோற்றில் கால் வைக்க முடியும். நல்லா இருக்கு, ஃபார்வர்ட் பண்ண முழுசாக படிக்கிறது கூட இல்லை. Are we really sincere about it? Are we forwarding? Are really concerned about that? அதே தான் பிஸ்னஸ்லையும். Are we really concerned this generation has to take up business as a challenge, as a career? But we are contradicting on our own level. அதுதானே நடந்திருக்கு. கடந்த 15 வருஷத்துல டிட்டர்மினேஷனாக நம்ம வேற சொல்லி கொடுத்துட்டோம். ஹார்ட் ஒர்க்னா வேற சொல்லி கொடுத்துட்டோம். ஹார்ட் ஒர்க்னே ஒன்று கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லி கொடுத்துட்டோம், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம், லைட்டாக போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம், சொந்தக்காரனை நம்பாதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம், ஏற்றத்தாழ்வுற்ற வாழ்க்கை இல்லாததா பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ சொல்கிறோம் ஒழுங்காக வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எங்கே ஆரம்பிக்கிறோம்? why don't you start a business? You know, our தாத்தா did a business in Burma. Why don't you also start? You know, நம்ம தேவக்கோட்டையில் பார்த்தியா தூண்லாம் எத்தனை தண்டி இருக்குது, காரைக்குடியில் பஜாரில் போட்டு விற்கிறாங்க இப்போ. அதை அப்போது வாட்ஸ் அ ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன்? கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாமல் இருக்கேன். ஒன்று குழப்பறான், இல்லைன்னா ஒரு டேட்டா சொல்கிறான். ரொம்ப கண்ணை கட்டுதா? டோன்ட் வரி, நோ மோர் ஸ்லைட்ஸ் ஃப்ரம் நவ். ஓகே, இதுக்கு நீங்களே கை தட்டிடலாம். இதுக்கு மேலே ஸ்லைடு கிடையாது, ஏன்னா என்னால் ஸ்லைடு போக முடியாது. 19 minutes 37 seconds more, so that let me go on a faster stretch. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை I want to share. Point number 1, கடந்த 10-15 ஆண்டுகளில் நம்முடைய வீடுகளில் பிள்ளைகளில் காதில் தொடர்ந்து விழுந்த விஷயம் என்பது என்ன? தயவு செஞ்சு உங்கள் அப்பா மாதிரி இருக்காது, உங்கள் அப்பா மாதிரி இருக்காது. நேரத்துக்கு வீட்டுக்கு வர பிள்ளையா நீயாவது இரு, இந்த பிஸ்னஸை பிடிச்சி கட்டி அழாதரா, உங்கள் அப்பாவோடலாம் நான் வெளியில் திரும்ப போனதே இல்லை, நீ அப்படி இருந்தால் எது இந்த பையனை தான் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறீங்க. கோ எஜுகேஷன் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன், கோ எஜுகேஷன் காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன், பொம்பளை பிள்ளைகளோட பேசக்கூடாது, பயலுக்கு பிள்ளைங்கள்ட்ட பேசக்கூடாது, பிள்ளைங்க பசங்க கிட்ட பேசக்கூடாது, பசங்க இருக்க ஏரியாவுக்கு பிள்ளைங்க போகக்கூடாது, பிள்ளைங்க இருக்க ஏரியா பக்கம் பசங்க நிற்கவே கூடாது. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி குடும்பம் நடத்தணும், விளங்கிரும். How it is possible? How it is possible? We need to trust our kids. நம்முடைய பிள்ளைகளை நாம நம்பணும். உண்மையிலேயே ஆழ்மனதிலே நம்முடைய குடும்பம் அடுத்தடுத்து ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேணும் அப்படின்னா நம்முடைய என்விரான்மெண்ட் அதை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஐ வாண்ட் டு பிகம் an entrepreneur அவனுங்கிற ஒரு மனநிலை இருந்து கொண்டே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, இது நடக்கலை. அப்போ இந்த பசங்களை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கண்டென்ட் இல்லாம நம்ம தொடர்ந்து நீ கடினமாக உழைத்து போராடு கிளம்பு காத்து வரட்டும்ன்றாங்க. எதுக்கு நான் கடினமாக உழைக்கணும்? ஃபார் வாட் சேக் மேன்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? நாம் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்கள் தாத்தா அவ்வளோ கஷ்டப்பட்டார். எப்போதும் 24 மணி நேரம் மூச்சு பேச்சு செயல், மனுஷன் 3 வேளை சாப்பிடக்கூட மாட்டார், அவ்வளோ கஷ்டப்படுவார். உழைப்பு 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 அப்படின்னு சத்தியமாக நம்ம தாத்தா மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாதுன்றாங்க உள்ள. பிகாஸ் த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர், கோ வேல்யூஸ் அண்ட் ஆட்ரிபியூட் ஹஸ் சேஞ்ச். அவங்க பார்க்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் பிஸ்னஸ் மேன்லாம் எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாம ஹார்ட் ஒர்க்கை எப்போ பிஸ்னஸோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கமோ அப்போ தீஸ் பீப்புள் கெட் அனாய்ட். ஓ மை காட், இஃப் ஐ டூ அ பிஸ்னஸ் ஐ கான்ட் பி ஹாப்பி. தென் வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் அ பிஸ்னஸ்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? எஸ், ஐ எம் ரெடி டு ஒர்க் ஹார்ட், ஐ கேன் புட் எக்ஸ்ட்ரா டைம் டு ஒர்க் டன், பட் வாட்ஸ் த பர்பஸ்? ஐ கேன் மேக் மனி பட் ஐ கான்ட் பி ஹாப்பி. அப்படிதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். ப்ளீஸ் டெல் யுவர் கிட்ஸ், when you talk about the success stories, tell them how you people were happy. How you people were happy. Have you ever said about that? நாம் அது சொல்லவே மாட்டோம். நாம் எப்போதுமே இந்த சோக கதைகளாக சொல்லுவோம். உங்கள் தாத்தா பர்மாலேயே செத்து போயிட்டார், அவர் செத்தது கூட உங்கள் பாட்டிக்கு தெரியாது. இப்படி ஒரு பொழப்பு எதுக்கு எனக்கு? நான் செத்தா என் பொண்டாட்டிக்கு தெரியட்டும். So tell them what are the happiest things that you have come across. What are the greater things you have enjoyed. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பிஸ்னஸ்ங்கிறது சிரமம், நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். We always try to connect hard work and business and these kids get annoyed. Why do I can make how much? ஒரு ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு நல்லா படித்த ஒருத்தன் ஒரு நல்ல வேலைக்கு போகிறான், கேம்பஸில் ஒரு பெரிய இடத்துலேருந்து அவன் தேடி போக முடியும்னா எடுத்த உடனே 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் எனக்கு பேக்கேஜ் இருக்குது per month. I am talking about 15 lakhs per annum is easy for them. Why do they have to get into business? அப்போது 15 லட்சம் ரூபாய் நான் வருடாந்திரம் சம்பாதித்தால் எனக்கு என்னவெல்லாம் கிடைக்குமோ அதை விட மிகச்சிறந்த விஷயங்கள் நான் சொல்றது சந்தோஷம், நிம்மதி, ஃபேமிலி டைம், எவ்ரிதிங். இட் இஸ் நாட் மேக்கிங் ஜஸ்ட் அசெட்ஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் மேக்கிங் அசெட்ஸ். அப்போ இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் இதுலனா, அப்போ இது எனக்கு அதில் யார் கேரண்டி பண்ணுவோம்? நாம பிஸ்னஸை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? உழைக்கணும் உழைக்கணும், வெற்றி கொடி கட்டி தடைகளை மட்டும் வரை விட்டு ஒரு பாட்டு தான் பார்க்கலாம். It will not come in a mortgage. And the second important thing, business is not a knowledge, it is an attitude.
இட் இஸ் அன் ஆட்டிடியூட். உங்களுடைய வீடுகளிலேயே 3 பிள்ளையில 2 பிள்ளை பிசினஸ்ல இருக்கும், ஒருத்தர் வேலையில் இருப்பார். நத்திங் ராங் அபவுட் இட். பிசினஸ் இஸ் அன் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மோட்டிவேஷன் தான் நமக்கிட்ட இருந்து வரணுமே ஒழிய, மாறாக அந்த ஆட்டிடியூட் இல்லாதவனை குற்றவாளி போல தயவு செய்து பார்க்காதீர்கள். அது ரிவர்ஸ் அடிச்சிடும். அந்த ஆட்டிடியூட் இல்லாத ஒன்றும் குற்றம் இல்லை. நேற்று பழக்கருப்பை அவர்கள் கூட அது ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ண, அந்த ஆட்டிடியூட் இல்லாத ஒன்றும் குற்றம் என்று. அதுக்கானவே அதுக்கு வருவான், அவ்வளவுதான். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பாவும் ஆசைப்பட்டாரு, என் ஸ்கூலே ஆசைப்பட்டுச்சு, நடக்கலையா? அப்படி நடக்கணும்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை அது நடக்கலைங்கிறது கூட நல்லதா என்னன்னு தெரியல. இல்லாட்டி உங்களால் அப்படி மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. த திங் இஸ், நம்மகிட்ட 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, பிஸ்னஸை எப்போதுமே ஹார்ட் ஒர்க்கோட கனெக்ட் பண்ணுறோம். ஒன், திஸ் கெட் ஆன் இட் பிகாஸ் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வேற, கோர் வேல்யூஸ் வேற, ஆட்ரிபியூட்ஸ் வேற. ரெண்டாவது, வாட் ஆம் ஐ கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் எக்ஸப்ட் சம் அப்ரிசியேஷன்? யோசிச்சு பாருங்க. எக்ஸப்ட் சம் அப்ரிசியேஷன், வாட் ஆம் ஐ கோயிங் டு கெட் தட்? ஸோ உங்கள் வெற்றி கதைகள் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஆளுமை திறன், தனித்துவம் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தட்ஸ் ஃபைன் ஃபார் தேம். அது நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஒரு பிஸி கான்செப்டை நம்ம ஃபேக்காக நம்ம வீடுகளில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக அப்பாக்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிலிம்சி அவுட்புட்டை நம்ம வீடுகளில் கொடுக்குறோம். அது குறைந்தபட்சம் மனைவிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான தற்காலிக ஏற்பாடு போல் இருக்கலாம். நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் நான் சந்திச்சிருக்கேன். இங்கே ஒரு அபிராமி ராமநாதன் சார் இங்கே உட்காந்துருக்காங்க, அவர் உள்பட நிறைய பேரோட நான் பேசியிருக்கேன். அந்த லெவலில் உட்காந்துருக்கவங்க வர்றவங்க இவங்க எல்லாரையும் நான் பார்த்தப்ப அவங்களாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நான் பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர், இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி மெட் தம் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். சார் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ திரும்ப ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிமே. நீ எப்போ வேணாலும் கூப்பிட்டு, நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன்பாங்க. உண்மையாகவே அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. நான் எதையுமே செய்ய நேரம் இல்லை, பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் பிஸியாக இருக்கிறது அல்ல. எவன் ஒருவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய நேரம் இருக்கிறதோ அவன் தான் பிஸியானவன். எதையுமே செய்ய ஒருத்தனுக்கு நேரம் இல்லைன்னா அவன் பேர் அன்ஆர்கனைஸ்ட். டோன்ட் பி அன்ஆர்கனைஸ்ட். அந்த ஒரு பிக்சர் பிள்ளைங்கள்ட்ட வீட்டில் காட்டாது. வேணும்னே டீ கடை முக்கத்தில் 1 மணி நேரம் நின்றுபிட்டு ஒரே வேலை அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லாது. அப்போ ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாத ஒரு அப்பா, இது மாதிரி தான் எனக்கும் என் லைஃப் இருக்குமா நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அப்படி ஒரு மனநிலையை நகர்த்துறீங்க கிடையாது. அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்டாக எடுத்துகிட்டு பயங்கரமாக குழம்பி போகிறோம். 4 நாள் வெளியூரில் போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே 5ஆவது நாள் போனோடனே பிள்ளையை தூக்கிட்டு வெளியில் போகிறது, ஷாப்பிங் மாலுக்கு போகிறது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, பொண்டாட்டியை பைக்கில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறது, உனக்கு என்னப்பா புடவை எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறது. 5 நாள் வெளியூரில் இருந்தோம்ல, ஒரு நாள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் ஓவர். இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையாது, இது கில்ட்டு. ஒரு 4 நாள் நம்ம மட்டும் போயிட்டு ஊர்லலாம் வெளியிலலாம் சுற்றிட்டுலாம் வந்தோமே, பொண்டாட்டி பிள்ளைலாம் தனியாக சேர்ப்பாவும் அதுகளே வெளியில் கூட்டிகிட்டு போக நினைக்கக்கூடியதுக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது. காலையில் பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுதல், மாலையில் பிக்கப் செய்து கொண்டு வருதல், அவர்களை சனிக்கிழமை சாயந்தரம் ஹோட்டலுக்கு கூட்டிச் செல்லுதல், தீபாவளி பொங்கலுக்கு அவர்கள் கேட்காமலே பரிசு பொருள் வாங்கி கொடுத்தல், இதற்கு பேர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையாது. இட் இஸ் அன் ஆட்டிடியூட். மை ஃபேமிலி ஹவ் டு பி ஹாப்பி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் குவாலிட்டி டைம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் கான்ட்ரடிக்டியான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, whenever we talk about work life balance, we always think about the women and family. மென்னோட மைண்ட் செட்டில் அதுதான். ஒரு குடும்பம் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் இன் பிஸ்னஸ், மனைவி சாக்ரிஃபைஸோடு இருக்கணும், பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், குடும்பம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கிடையாது. whenever you talk about work life balance, you need to incorporate you men. நாம நம்மளை நவத்தி வச்சுட்டு நம்மளை சௌரியப்படுத்துறதுக்கு இந்த குடும்பமே சாக்ரிஃபைஸாக இருக்கணும், அது கிடைக்காது பாஸ். அதை இந்த ஜெனரேஷன் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. உங்களோட பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, ஒத்துக்காது. உன் கணவர் காலையில் போவார், நைட்டு 11 மணிக்கு தான் வருவார். நீ மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு கதவை திறந்து என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். எனக்கு கல்யாணம் வேணான்றோம். The reality entirely different. These people's opportunities are different. ஒரு நார்மல் சிம்பிள் ஹம்பிள் எக்ஸ்பிரசிவ் இன்ட்ரெஸ்டிங் லைஃப், நார்மல் சிம்பிள் எக்ஸ்பிரசிவ் இன்ட்ரெஸ்டிங் லைஃப். லைஃப் ஹேஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொன்னா, நீங்கள் சக்ஸஸை பயங்கரமாக தூக்கி வச்சு தலையில் வச்சு சக்ஸஸ், அது எவ்வளவு சிரமம் தெரியுமா? இப்போ சக்ஸஸ்ங்கிறது சக்ஸஸ் தான், அவ்வளோதான். சக்ஸஸ்ங்கிறது இட்ஸ் பை ப்ராடக்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நீங்கள் படும் துயரை பட்டுத்தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நெருக்கடி எல்லாம் கிடையாது. அவன் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாலே வெற்றி பெற முடியும். நீங்கள் சக்ஸஸ் வைக்கிற ஃபிலிம்ஸி ரீசன்ஸை தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். பேக்கதை விட்றாண்டா, இதெல்லாம் கதை கிடையாதுவாங்க. ஸோ தட் they don't want to connect any attachment with the success. And the most important thing, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் குருஸே அப்படி தான் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அனைத்தையும் துறந்து விட்டு அமைதியான வாழ்க்கையை வாழுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறா, ஜாலியாடுறா, பிடிச்சதெல்லாம் செய்டா. இன்னைக்கு குருஸே மாறி தான் இருக்கான். இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்கள் தாத்தாலாம் அவ்வளோ சிம்பிளாக இருப்பார், நான் ஏன் சிம்பிளாக இருக்கணும்?
I'm making money, I'm working hard, let me enjoy myself, man. What's wrong with that? Let me buy mess. ஒரு ஜாக்ல போறேன், ஒரு மேர்க்ல போறேன். What's the problem? அவரு கோடி கோடியா சம்பாரிச்சாலும் நடந்தே போவார். நான் ஏன் நடந்து போகணும்? இப்போ இந்த கோர் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்ட தாத்தாவை கொண்டாந்து காட்டினீங்கன்னா நோ, சாரி. Because the generation has changed. Please understand. You can live a king size life. Yes. You deserve it, man. What's wrong in that? Let them enjoy their life. The very purpose of life is living. முதல்ல இதை இந்த ஜெனரேஷனுக்கிட்ட இருந்து நீங்க கன்சீவ் பண்ணிக்கலனா இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. எப்படி காலம் முழுக்க கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ஒரு 55 வயசுக்கு மேல சுகர், பிபி, லொட்டு, லொசுக்கு அவ்வளவும் வந்த பிறகு வாழ்க்கை அனுபவிக்கலாம்னு வெயிட் பண்றீங்கல்ல, அதை அவன் செய்ய மாட்டான். They has changed. ஒருத்த உடம்பை குறைக்கணும் அல்லது உடம்பு ஏறிடக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பீரியட் எல்லாம் டயட் இருப்பீங்க. ஜிஎம் டயட்லாம் ஆரம்பிச்ச காலகட்டங்கிறது அதுதான். இப்போலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? வாட் த நியூ ஜென்ரேஷன் இஸ் டூயிங்? பார்ட்டி தான் பண்ணால் நல்லா சாப்பிடுவாங்க, விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, காசு இருக்கே சாப்பிடுவோம், வாழ்க்கை அனுபவிக்குது தான். நைட்டு போய் வாந்தி எடுத்துறாங்க. எதுமா வாய்க்குள்ள கையை விட்டு வாந்தி எடுப்பானுங்க, சாப்பிட்டதெல்லாம் உடம்புல சேர்ந்துடக்கூடாதுன்னு. ரொம்ப நாள் அது இங்கே பெரிய பண்பாடு போல் இளைஞர் கூட்டத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணி பண்ணுறாங்க. சாப்பிட்றதையும் சாப்பிட்டுப்போம், வாந்தியும் எடுத்துக்குவோம். இவங்கிட்ட போயிட்டு கடினமாக உழைத்து போராடி ஸ்டாப் டோர் லாக் அப்படின்றோம். Tell them it's an interesting, enjoyable experience. Tell them when you are doing a business that you can make big money and you can support many people. Tell them when you are doing a business that you are inspiring many people. Tell them when you are doing business that you are giving opportunity to many people. Tell them doing business is a leadership attitude. Tell them if you want to be happy continuously and you want to make people happy that you can do business. Instead of saying business is the biggest thing and facing a lot of challenges. People are ready to face challenges, not deliberately. நான் எதுக்கு போயிட்டு வேணும்னே பண்ணணும், எனக்கு அதெல்லாம் வேண்டாமே. So please tell them it is a easy one, enjoy it. And இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் உங்கள் மனைவி செஞ்சு சாக்ரிஃபைஸோ உங்கள் குடும்பம் செஞ்சு சாக்ரிஃபைஸோ இன்றைக்கி வரப்போகிற அல்லது அடுத்த தலைமுறைக்கு வரப்போகிற மனைவிகளோ கணவன்களோ செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நத்திங் ராங் அபவுட் இட். அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் செய்து தான் வாழ்க்கை வாழணுங்கிற அவசியமும் கிடையாது. அண்ட் பீயிங் ஹாப்பி இஸ் நாட் சின். ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறது ஒன்றும் பாவம் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் வந்திருக்கிறான். அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி ஸ்ட்ரக்சருடைய நெருக்கடிகள் என்பது வேறு. There is a concept called 7-year ish. Recently ஒரு பெரிய evolving concept சொல்றாங்க. What is called 7-year ish? I have 8 minutes but I can talk about 7-year ish நினைக்கிறேன். ஒருவர் திருமணமானதுலேருந்து 7 ஆண்டுகளை ரொம்ப முக்கியமான ஆண்டுகளாக சொல்றாங்க. அதற்கு பிறகான காலகட்டம் அதை விட முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் சொல்வது ரொம்ப எளிமையாக சேரலாம், சின்ன பசங்களுக்கு சேருமான்னு தெரியல, பிற்காலத்தில் சேர்ந்துக்கிட்டா சேர்தான். 7-year ish என்ன சொல்றானா, ஒருவன் திருமணம் செய்த முதல் 2 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது மனைவி, புது கணவன், சந்தோஷம், தேனிலவு, வெளியே போகிறது, வர்றது, எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் மோர் இன் த ஃபர்ஸ்ட் 2 years. இந்த 3rd year ஒரு குழந்தை பிறக்கும், பிரசவம், பேறுகாலம், குழந்தைய மனைவியை பார்த்துக்கிறது, அவளுக்கு அன்பு செலுத்துறது, ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், வளகாப்பு, நல்லது கெட்டது, கோயிங் ஆன், தலப்பொங்கல், தலை தீபாவளி. 3 years gone. நெக்ஸ்ட் ஒன் புதுசாக ஒரு குழந்தை, அப்பனான சந்தோஷம், அம்மாவான பெருமை, அந்த மகிழ்ச்சியில் 1 வருஷம். அடுத்து திரும்பவும் கன்சீவ் ஆகிறது. இது ஒரு பேட்டர்ன். 2வது குழந்தை, கூடுதல் முக்கியத்துவம். 2 குழந்தைக்கு இடையில எப்படி ஒரு நல்ல குடும்பம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் இன்க்ரீசிங், ப்ரொமோஷன்ஸ் ஹேப்பனிங், திங்ஸ் ஆர் டன் குட் பேக். 2வது குழந்தை பிறந்து 2 குழந்தை, அப்பாவாயாச்சு, புதிய கணவனாயாச்சு, பொறுப்புள்ளவனாயாச்சு, சம்பாதிச்சாச்சு. 7 வருஷம் ஆவரேஜாக அப்போ தான் முடியும். லைஃப்பில் எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே அதுக்கு இருக்காது. லைஃப் கோஸ் லைக் திஸ், இட் வில் நாட் கோ லைக் திஸ். தேர் வில் நாட் பி எனி எக்ஸைட்மெண்ட் ஆஃப்டர் 7 years. தேர் வில் பி எ கேப், ஒரு பெரிய கேப் உள்ள ஆரம்பிக்கும். குடும்பத்துக்கும் ஆணுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் கூட ஒரு பெரிய கேப் ஆரம்பிக்கும். இட் இஸ் கால்ட் 7-year ish அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 years அப்புறம் எந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ஸும் இல்லாத போதும் கூட வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்வது அப்படிங்கிறதே இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெரும் துயரம். ஆக்சுவலாக தி 7-year ish came to 3-year ish now. It's an alarming situation. Excitement factors about marriage life gone to 3 years reduction. 3 வருஷம் தான் இப்போலாம். ஏன்னா ஒரு பிள்ளை தான் மோஸ்ட்லி. கல்யாணம், புது பொண்டாட்டி, என்ஜாய்மெண்ட், புது வெளியில் போகிறோம், நல்லது கெட்டது, லொட்டு லொசுக்கு, அப்புறம் ஒரு குழந்தை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப் ஃப்ளாட்டாக இருக்குது. தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வதற்கான சூழ்நிலைகளை தானே அனுமதிக்க முடியாத அளவுக்கு வாழ்வு நெருக்கடிக்குள் இருக்கிற போது வாழ்வு குறித்த புரிதலையும் வியாபாரம் குறித்த நுணுக்கங்களையும் அதன் நுட்பங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு வேறு வடிவத்திலே சொல்லித்தர வேண்டிய முக்கியமான இடத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5 important things I would like to share with the next generation. Point number 1. Smart work may take you to places, not certainty. Please understand. நம்முடைய அம்மா அப்பாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் ரொம்ப ஃபிலிம்ஸியாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் சில நியாயங்களையும் அதிலிருந்து நீங்கள் உணரணும்.
ஸ்மார்ட் ஒர்க் மே டேக் யூ டு பிளேசஸ் பட் வில் நாட் கிவ் யூ certain லைஃப். ஒரு நிச்சயமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து விடும் என்று சொல்ல முடியாது. பாயிண்ட் நம்பர் 2, ஈவன் ஸோ இட்ஸ் போரிங், ஹியர் டு தட் நாஸ்டாலஜிஸ். நீங்கள் உட்காந்துட்டு உலகத்தில் எவனோ எழுதின புக்கெல்லாம் உட்காந்து படிக்கிறீங்க இல்லையா, சுயசரிதை அப்படின்னு ஒன்று படிக்கிறீங்க. அதே நம்ம அப்பனோட தாத்தாவோட சுயசரிதை படிக்கிறது மட்டும் நமக்கு ரெஸ்பெக்டே இல்லை. when you feel proud about that, உங்களுடைய சுய அடையாளம் பற்றி உங்களுக்கு எப்போ பெருமிதம் இருக்கிறதோ அப்போது தான் ஒரு பிஸ்னஸ் ஆட்டிடியூடே வளரும். நான் இப்படியான ஒரு ஜெனரேஷன்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், அப்போ இயல்பாகவே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வளருவதற்கான தேவையே அங்கே தான் இருக்குது. நமக்கு யாரோ ஒரு வெள்ளைக்கார இங்கிலீஷில் புக்கை போட்டால் அவனுடைய இதெல்லாம் பயங்கரமாக தெரியுது இல்லையா. ஆனால் தாத்தா கதைகள் நமக்கு எப்பொழுதுமே போர் அடிக்குது. ஈவன் தோ இட்ஸ் போரிங். நம்ம ஆட்களில் கதை சொல்கிறப்ப கொஞ்சம் அள்ளி விடுவாங்க, அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸ்டில் இட் இஸ் ஓகே, லெட்ஸ் சிட் அண்ட் ஹியர் தெம். அண்ட் தேர்ட் ஒன், நீங்கள் எதை வேணாலும் ஒமிட் பண்ணிட்டு போகலாம். when you want to have a business idea, you may omit many things of the seniors, but you can't omit those experiences what they had. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது, which is priceless. Get it from them. And the fourth important one, if you don't want to do business 100%, no, I am not the business material அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, it is very simple. Don't do business. Don't do business. If you feel 100% that I am not a business material or an entrepreneurial material, don't do business. But if you feel at least 1%, yes, I am, do it. That's it. 100% நான் அந்த ஆள் கிடையாது நீங்கள் நம்பிட்டீங்கன்னா தயவுசெய்து செய்யாது. அண்ட் அந்த சைடு பெரியவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. whenever you are forcing your kids to do a business, there is a hidden agenda. அது என்ன அப்படின்னா, நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஏன் நிறுவனத்தை எனக்கு அப்புறம் பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு ஒரு ஹிடன் அஜெண்டா உள்ள வச்சுக்கிட்டு பையனை பிசினஸ் பண்ண சொல்லாது. பிசினஸ் இஸ் திங்கிங் ஃப்ரீலி. அவன் சுதந்திரமா சிந்திக்கணும், சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமாக ஐடியா முன்வைக்கணும். they want to be kings, they don't want to be prince. அவன் இளவரசனாகவே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அதுக்கு தான் அப்பா உன் பிரச்சனை எனக்கு வேணாம், நான் தனியாக போறேங்கிறான். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டர்பிரினியர் ஆட்டிடியூட்ல கொண்டு வரணும்னா அவனுடைய பிசினஸ் ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க. ஆனால் நம்மளை பிசினஸ் பண்ணு நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்றதுக்கு பின்னால நான் வச்சிருக்கக்கூடிய நிறுவனத்தை வாழையடி வாழையாக என்னுடைய பிள்ளை வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது கடைசி வரைக்கும் அவன் உங்கள் சட்டப்பையை பிடிச்சிக்கிட்டே நிற்க அவன் தயாரில்லை. அவனுக்கு சுதந்திரம் ஒன்று வேண்டி இருக்கிறது. என்னுடைய ஐடியாஸை நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இந்த ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் கடைசி வரைக்கும் உன் கையிலே பிடிச்சி வச்சுக்குவார்ல, அது மாதிரி பையனை கடைசி வரைக்கும் நீங்கள் கையில் பிடிச்சி வச்சுக்கவே முடியாது. இந்த படம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. 16-17 வயசில் அவன் இண்டிபெண்டாக நிற்கிறேன்னு ஆசைப்பட்றான், சொந்த காலில் நிற்கிறேன்னு நினைக்கிறான். நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதருடைய மைண்ட் செட்டுக்கு இப்போ திரும்ப வந்திருக்காங்க. நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் தாத்தாவோட தாத்தா பற்றி சொல்கிறப்போ, அப்பா பற்றி சொல்கிறப்போ 16 வயசுலேயே அவர் அதை செஞ்சார், 16 வயசுல சொந்த காலில் நின்னார், 16 வயசுல நின்னார் அப்படின்னு. அதே தான் திரும்ப வந்திருக்கு இந்த கிளாக். they want to be single, they want to be leaders, they want to come on their own. allow them. நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம், நீ அதை பண்ணு, நீ ஏன் ஐடென்டிட்டி என்ன, நீங்க எப்படி உங்க ஐடென்டிட்டிக்கு போராடினீங்களோ அதே மாதிரி அவன் ஐடென்டிட்டிக்கு போராடுவான். be a facilitator, be a supportive person. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிசினஸ்க்கு வருவான். தயவு செஞ்சு உங்களுடைய தொழிலை அவன் தொடர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக பிசினஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா they will not come into the picture. and my personal request to you people, ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணால் பாயிண்ட் நம்பர் 1, அவனுக்கு பொண்ணு கொடுங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கடினமாக உழைச்சி போராடி பொண்ணு கூட கொடுக்கலைன்னா அவன் என்னத்துக்கு தான் அதை செய்யும்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் பெரிதாக கொண்டாடப்படுகிற விஷயம் 2, ஒன்று விவசாயம், இன்னொன்று வியாபாரம். ஆனால் 2 பேருக்கும் பொண்ணே கொடுக்குறாங்க இல்லை, ஏன்னே தெரியல. நம்ம ஊரில் ரொம்ப கொண்டாடுற 2 விஷயத்துக்கு பேர் என்ன? ஒன்று விவசாயம், இன்னொன்று வியாபாரம். ஆனால் 2 பேருக்கு பொண்ணு கொடுக்குறது ரொம்ப குறைவு. வாழ்க்கையில் விரும்பினாலும் விரும்பாட்டி எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, ஆன் ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ். அப்போ பொண்ணே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி? 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியாக இருக்கக்கூடிய சமூகம் 20 பேரை வச்சு வேலை வாங்கி போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கே பொண்ணு கொடுக்க தயாராகவே இல்லை. when you people are not ready to give your பொண்ணு to a person who is ready to face challenges, this business will not grow. You want to live in a comfort simple zone. 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீட்டாக வருவான், 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான். உள்ளுக்குள்ள கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு வெளியில் பிஸ்னஸ் பண்ண சொன்னால் அப்போ நடக்காது. The change has to happen from you, not from them. Change has to happen from you. Don't contradict, be real. And some of the disclaimers I would like to share with you people. Point number 1, நான் பேசுனது சில பேருடைய மனசை காயப்படுத்தியிருந்தா வருத்தப்படாதீங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், வருத்தப்படுங்க, தப்பில்லை. ஐ ஸ்பீக் மை மைண்ட், ஐ டோன்ட் மைண்ட் வாட் ஐ ஸ்பீக். ஓகே, உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய க்ரௌடு என்ன மனநிலையில் இருக்கோ அதுக்கு சாதகமாக பேசுறது அப்படிங்கிறது நான் பண்ண மாட்டேன்.
அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அது நியாயமும் கிடையாது. இந்த பிளேஸுங்கிறது உங்களை போன்றவர்கள் எனக்கு கொடுத்த பிளேஸ் தான். இங்கிருந்து நான் உங்களுக்கு சின்சியராகவும் ஹானஸ்டாக தான் இருக்கணுமே ஒழிய உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணக்கூடாது. நான் அதில் எப்போவுமே தெளிவாக இருப்பேன். நான் நல்லவனாக இருக்கணும் தான் ட்ரை பண்ண வேண்டிய ஒழிய நல்ல பேர் எடுக்கணும்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ஆனால் த நெக்ஸ்ட் டிஸ்க்ளைமர், நிறைய பேருக்கு இப்போ நான் பேசுனதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கலாம். நோ 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 இவன் சொல்கிறபடிலாம் நடக்காது அப்படின்னு இருக்கலாம். இருந்தால் பரவாயில்ல. நாளைக்கு நாளானைக்கெலாம் ஊருக்கு போயிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து நீங்கள் யோசிக்கிறப்ப தம்பி கரெக்டாக தான் சொன்னான் அப்படின்னு தெரியும். அப்போ புரிஞ்சால் போதுமானது. 5வது முக்கியமான விஷயம், இந்த பிபிடியில் கொஞ்சம் நிறையா ஏதாவது எரர்ஸ்லாம் கூட இருந்திருக்கலாம். பேர் வித் திஸ் பிகாஸ் ஐ எம் நாட் that much good in those kind of PPTs and other stuffs. And thanks to this IBCN for giving me this 1 hour time, right? Thank you. And thanks, இன்னைக்கு மறுபடியும் பழக்கருப்பியா அவர்கள் பேச போகிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி 12 seconds more. Thanks a lot. மெயின் PPT ஆஃப் பண்ணிட்டீங்க. இன்னொரு ஸ்லைட் இருக்கு பாஸ், இன்னொரு ஸ்லைட் இருக்கு. 5 seconds more, 3 seconds more, 2 seconds more, 1 second more. It's your mistake, so I want my PPT to come on. போடுங்க. அவரே முடிவு பண்ணிட்டார். இது பழைய பழக்கம். நம்ம ஊர்லாம் படம் வர்றதுக்கு முன்னாலே அந்த ஃபேன் ஆஃப் பண்ணி போடுவாங்க தெரியுமா இல்லையா? அந்த ஜெனட்டிக்கல் கண்டினியூஷன். எஸ், திஸ் இஸ் த ஒன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் a lot. குட் லக். பெஸ்ட் விஷஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போனதே தெரியல. உங்களை போலவே எங்களுக்கும் வந்து இன்னும் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. ஸோ நேரமின்மை காரணமாக இன்னொரு நிகழ்வில் அவங்களை சந்திப்போன்னு சொல்லிக்கிறோம். அதுவும் சரியாக 1 மணி நேரத்தில் கரெக்டாக சொன்னபடி முடிச்சுட்டாரு. ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பொறியாளர்கள் இருப்பாங்க, மருத்துவர்கள் இருப்பாங்க, வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, தொழில் முனைவோர் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறவங்க இந்த மாதிரி தன்முனைப்பு பேச்சாளர்கள் தான். பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் திரு கோபிநாத் அவர்களுக்கு.